தகப்பனே மத்துரிக்கிறோம் பசுத்த பிதாவே சோதரம் 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 அல்ல தகப்பனே முடக்குருவே பெரியது இறக்கம் பெரியது தயவு பெரியது பசுத்த பிதாவே சோதரம் ஆவியானவரே சோதரம் அல்லாண்டவரே சோதரம் 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 கிருபையுள்ளவரே சோதரம் இரக்கமுள்ளவரே சோதரம் தயவுள்ளவரே சோதரம் धन्यवाद प्रभु அல்லாண்டவரே சோதரம் 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 प्रभु धन्यवाद அல்ல தகப்பனே சோதரம் ஆவியானவரே சோதரம் ஆவியானவரே சோதரம் धन्यवाद 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 பரிசுத்த பிதாவே சோதரம் கிருபை பெரியது இரக்கம் प्रभु பெரியது तेरी स्तुति தயவு करते பெரியது धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद அல்ல परमेश्वर தகப்பனே சோதரம் 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 प्रभु அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் Glory to God. நல்ல தகப்பனே சோதரம் 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 அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் நம்முடைய கிருபை பெரியது இரக்கம் பெரியது தயவு பெரியது பரிசுத்த பிதாவே சோதரம் கிருபையுள்ளவரே அல்லாண்டவரே சோதரம் 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 கிருபையுள்ள தெய்வமே மத்துதிக்கிறோம் சோதரம் 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 துதிப்பதியன் தகுதியல்லோ துதிடுவேனே இயேசுவை துதிப்பதியன் தகுதியல்லோ துதிடுவேனே இயேசுவை வேதம் நிறைந்த இதயம் தந்தா ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா வேதம் நிறைந்த இதயம் தந்தா ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா கனி நிறைந்த கண்கள் தந்தா கருணை நிறைந்த கரங்கள் தந்தா தகுதியல்லோ துதிடுவேனே இயேசுவை துதிப்பதே தகுதியல்லோ துதிடுவேனே இயேசுவை வியாதி நேரத்தி வல்லமை தந்தா சோதனை நேரத்தி ஜெயம் தந்தா வியாதி நேரத்தி வல்லமை தந்தா சோதனை நேரத்தி ஜெயம் தந்தா கைவிட்ட நேரத்தி ஜீவன் தந்தா ஆரோக்கிய நேரத்தி அமைதி தந்தா துதிப்பதே தகுதியல்லோ துதிடுவேனே இயேசுவை துதிப்பதே தகுதியல்லோ துதிடுவேனே இயேசுவை ஆபத்து நேரத்தி அடைக்கலம் தந்தா பலவீன நேரத்தி வேலன் தந்தா ஆபத்து நேரத்தி அடைக்கலம் தந்தா பலவீன நேரத்தி வேலன் தந்தா செய்தி நேரத்தி தூது தந்தாம்
பாடிய நேரத்தில் பரவசம் தந்தால் துதிப்பதேயே தகுதியலோ. துதிடுவேனே இயேசுவை துதிப்பதேயே தகுதியலோ. துதிடுவேனே இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா துதிப்பதேயே தகுதியலோ. துதிடுவேனே இயேசுவை துதிப்பதேயே தகுதியலோ. துதிடுவேனே இயேசுவை. மனதி நிறைந்த மகிழ்ச்சி தந்தா தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா துதிப்பதேயே தகுதியலோ. துதிடுவேனே இயேசுவை துதிப்பதேயே தகுதியலோ. துதிடுவேனே இயேசுவை. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். पवित्र पिता आपकी स्तुति हो. ஆண்டவரே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான மாலை வேளைக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर आशीर्वाद पाया हुआ इस शाम के समय के लिए आपका ஆண்டவரே धन्यवाद. இந்த மாலை வேளையில் சமூகத்திலே கடந்து வந்து इस शाम के समय पर आपके चरणों तले आकर மகிமைப்படுத்தும்படியாய் आपकी महिमा करने के लिए பாராட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம். आपने हम पर दिखाए हुए कृपा के लिए ஆண்டவரே இந்த धन्यवाद. காத்திருப்பு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर इस बाढ़ जोने की प्रार्थना को आशीर्वाद ஆண்டவரே करें. இந்த ஸ்தோத்திரம் ஜெபத்தினாலே इस प्रार्थना के द्वारा ஆண்டவரே புதிய பலன்களை பெற்றுக்கொள்ள नई बल को प्राप्त புதிய करने के लिए, கிருபைகளை பெற்றுக்கொள்ள नई अनुग्रह को पाने புதிய के लिए, தரிசனங்களை பெற்றுக்கொள்ள नए दर्शन को पाने புதிய के लिए, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள नए अभिषेक को पाने के लिए ஆண்டவரே கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर अनुग्रह करने के लिए हम ஆண்டவரே प्रार्थना இந்த करते हैं. பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் पवित्र आत्मा की ஒவ்வொரு उपस्थिति பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வந்து हर एक बच्चों के जीवन पर आकर அபிஷேகித்து ஆஸ்வதிக்கப்பட अभिषेक पाकर கர்த்தர் आशीर्वाद पाने அனுக்கிரகம் के लिए பண்ணுவீராக. परमेश्वर अनुग्रह करो. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். पूरा आपके सन्नों पर நிறைய समर्पण करते हैं. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். आप ही जिम्मेदारी लो. இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே. प्रार्थना करते हैं. अच्छा पिता ஆமென். प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर है 21वां गाना. यीशु के पीछे मैं हो लेता, मुड़ के न देखूंगा, मुड़ के न देखूंगा. यीशु के पीछे हो लो लेता, मुड़ के न देखूंगा, मुड़ के न देखूंगा. छोड़ के दुनिया क्रूस को लेके, छोड़ के दुनिया क्रूस को लेके, यीशु के बहते रक्त के द्वारा मिल गया छुटकारा. यीशु के बहते रक्त के द्वारा मिल गया छुटकारा. यीशु के पीछे मैं हो लेता, मुड़ के न देखूंगा, मुड़ के न देखूंगा. दुनियादारी शान और शौकत
सब कुछ त्याग दिया, दुनियादारी शान और शौकत सब कुछ त्याग दिया, सारा जीवन तन मन तन सब उसको दे दिया, सारा जीवन तन मन धन सब उसको दे दिया। मैं हूँ मंदिर, यीशु है मुझ में, मैं हूँ मंदिर, यीशु है मुझ में, चाहे जहाँ रहूं चाहे जो भी कर स्तुति सदा करूँगा, चाहे जहाँ रहूं चाहे जो भी कर स्तुति सदा करूँगा। यीशु के पीछे मैं हो लेता, मुड़ के न देखूँगा, मुड़ के न गा। दुख संकट और कोई मुसीबत रोक न पाएगी, दुख संकट और कोई मुसीबत रोक न पाएगी। यीशु की जैसे यीशु के प्रेम से जय मनाऊंगा, यीशु के जैसे यीशु के प्रेम से जय मनाऊंगा। कल का दिन भी वो दुर्दिन भी, कल का दिन भी वो दुर्दिन भी, जिए या मरे दूत पुत भी कुछ नहीं कर पाएंगे, जिए या मरे दूत पुत भी कुछ नहीं कर पाएंगे। यीशु के पीछे मैं हो लेता, मुड़ के न देखूंगा, मुड़ के न देखूंगा। सारे जगत में यीशु मसीह को राजा होना है, सारे जगत में यीशु मसीह को राजा होना है। आत्मा के द्वारा सेवा के द्वारा राज को बढ़ना है, आत्मा के द्वारा सेवा के द्वारा राज को बढ़ाना है। मेरा भारत यीशु को जाने, मेरा भारत यीशु को जाने, यीशु की जय का सुंदर नारा सभी जगह गूंजे, यीशु की जय का सुंदर नारा सभी जहां गूंजे। यीशु के पीछे मैं हो लेता, मुड़ के न देखूंगा, मुड़ के न देखूंगा। यीशु के पीछे मैं हो लेता, मुड़ के न देखूंगा, मुड़ के न देखूंगा। ஜெபத்தோட ஜெயகீதங்களில் பாடல் எண் 14வது பாடல். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன்,
அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே. நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஜீவ ஊற்று நீர்தானே, ஜீவ ஊற்று நீர்தானே. உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஜீவ நீரூற்று நீர்தானே, ஜீவ நீரூற்று நீர்தானே. உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அல்லாண்டவர் சோதரர் எல்லாரும் ஜெபம் பண்ணும். हम सब प्रार्थना करें। பரிசுத்த பிதாவே, சோதரம் 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 சோதரம். அல்ல தகப்பனே துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, சோதரம் இரக்கமுள்ளவரே, சோதரம் தயவுள்ளவரே. அல்ல தகப்பனே சோதரம் தோதரம் 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 தோதரம். பைஷலா நமக்கு நன்றி. பைஷலா தோதரம் 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 தோதரம். பைஷலா மீனானா மதுரரவ ஷகனிகம மீனானா மதுரரவா. நல்ல தகப்பனே கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியதையா. ஓ பைஷலா தீனானா மதுரரவ ஷகனிகம தீரரவா. அல்லாண்டவரே சோதரம் தோதரம் 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 தோதரம். ஆவியானவரே துதிக்கிறோம். சோதரம் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆவினால் என்று அலங்கரியும், ஆவினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களே தகத்தெரிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களே தகத்தெரிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களே தகத்தெரிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களே தகத்தெரிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. நல்லாண்டவரே, பரிசுத்த பிதாவே, சோதரம் 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 சோதரா. நல்ல தகப்பனே, சோதரம் 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 சோதரா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம். अच्छे पिता आपकी स्तुति हो। ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு இருந்து परमेश्वर लगातार आपकी कृपा भरा हुआ हाथ हमारे साथ रहे। எங்களை ஆசீர்வதிப்பீராக. आप हमें आशीर्वाद करो। ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உங்களோடு இடப்பட்டு आपके वचन हमसे बातें करें। ஆண்டவரே, ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். आशीर्वाद करने के लिए हम प्रार्थना करते हैं। हम नम्रता कर कर अर्पण करते हैं। நாமத்தால் ஜெபிக்கிறேன். நல்ல यीशु के नाम से प्रार्थना करते हैं हमारे अच्छा पिता। ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் प्रेरित काम की पुस्तक 19ஆம் அதிகாரம் उसकी 19वां अध्याय 2வது வசனத்தை வாசிக்கிறோம். उसके दूसरे वचन को जब पढ़ोगे, அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமானால், प्रेरित काम की पुस्तक 19वां अध्याय दूसरा वचन, சகோதரம், நீங்கள் விசுவாசிகளான போது, उनसे कहा, क्या तुमने विश्वास करते समय, நீங்கள் விசுவாசிகளான போது तुम जब विश्वास करते समय பரிசுத்த ஆவி பெற்றீர்களா पवित्र आत्मा पाया என்று கேட்டான். उन्होंने उसे कहा, அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை हमने तो पवित्र आत्मा की चर्चा भी நாங்கள் கேள்விப்படவே இல்லை नहीं सुनी। கேள்விப்படவே இல்லை என்றார்கள். उसकी चर्चा भी नहीं सुनी। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்த பவுல், पवित्र पौल அவர் நகரங்கள் தோறும் அவர் தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டு வந்திருந்தார். वह हर एक शहर पर जाकर परमेश्वर की सेवकाई करते थे। அவ்வாறு செய்து கொண்டு வருகிற போது जब इस प्रकार वो अपनी सेवकाई कर रहे थे, சொல்லப்பட்ட ஒரு ஊழியன்,
अपोलोस का नाम का एक सेवक था। இந்த மேடான பட்டணங்களை சுற்றி வருகிற போது அங்கே காணப்பட்டார். ये ऊपरी शहर पर जब आते समय ये मालूम पड़ा, அந்த மேடான பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு வந்திருந்தார். जब उस समय उस जगह पर वो सेवकाई कर रहे थे, மேடான பகுதிகளிலே ஊழியம் செய்து கொண்டு வந்திருந்தார். ऊपरी जगह पर वो सेवकाई कर रहे थे. விதமாக அவர் செய்து வந்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த பவுல் அந்த பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு வந்தபோது जब इस प्रकार वो सेवकाई करते समय पौल भी जब எபேசு सेवकाई பட்டணத்துக்கு की, வந்தார். वो एफेसियों की शहर पर आए. எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது जब वो एफेसिस के शहर पर आए, சகோதரம் அங்கே விசுவாசிகளை பார்த்தார். वहां पर विश्वासियों को देखे. சில விசுவாசிகளை பார்த்தபோது जब उन्होंने विश्वासियों को देखे, அவர்களை பரிசுத்த பவுல் கேட்டார், तो उनको पूछा पवित्र पौल ने, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? आप लोग पवित्र आत्मा को पाए क्या? ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நீங்கள் விசுவாசிகளான போது, क्या तुमने विश्वास होने के समय, சகோதரன் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட போது, जब तुमने परमेश्वर के बच्चे बन गए थे, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த போது, तुमने जब बपतिस्मा पाकर उद्धार पाए थे, பரிசுத்த ஆவி பெற்றீர்களா? आप लोग पवित्र आत्मा पाए क्या? விசுவாசிகளான போது என்று சொன்னால், विश्वासी जब थे उस समय पर, சபைக்கு வந்துட்டா விசுவாசி கிடையாது. चर्च में आने से खाली विश्वासी नहीं बनते. ஹல்லேலூயா. हालेलुया. சில பேர் அப்படிதான், சபைக்கு வந்துட்டா விசுவாசி, कई लोग कलीसिया पर आने से विश्वासी, 2 பாட்டு பாட்டா நான் ஊழியக்காரன், 2 गाना गाने से सेवक, நான் ஊழியக்காரன், मैं एक सेवक हूँ, நான் ஊழியம் செய்றேன், मैं सेवकाई करता हूँ, இப்படியாக சொல்லிட்டே இருக்கேன். इस प्रकार बोलता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகினால इसलिए விசுவாசிகளான போது, जब तुम विश्वास बने थे, நீங்கள் பரிசுத்த பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, पवित्र पौल बहुत अच्छे से कहते நீங்கள் हैं, விசுவாசிகளான போது जिस समय पर तुमने विश्वासी बन गए थे, பரிசுத்த ஆவி பெற்றீர்களா? क्या तुमने पवित्र आत्मा पाए थे அப்ப क्या? விசுவாசிகள் எப்படி ஆகுது? तो विश्वासी कैसे बनोगे? சபைக்கு வந்துட்டா விசுவாசியா? कलीसिया पर आने से विश्वासी, எனக்கு காணிக்கை போட்ட விசுவாசியா? हम दान देने से विश्वासी बन जाते हैं, சோதனை வெள்ளை துணி போட்ட விசுவாசியா? सफेद कपड़े पहनने से विश्वासी है क्या? ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்று, जब पिता पुत्र पवित्र आत्मा से जब बपतिस्मा लेते हो, அவன் ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் ஆவியினால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று இருப்பானானால், जब उद्धार पाकर पुत्र और उसके पवित्र आत्मा जब पाता है, அவன் தான் விசுவாசி, उसको ही विश्वासी कहला जा அவன் தான் सकता है. விசுவாசி. वही विश्वासी है. அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்து தான் கேட்டார். उस प्रकार के विश्वासियों को देखकर ही पौल पूछे. அப்போ அவர் சொல்ல, அப்படிப்பட்ட நாங்கள் அப்படி பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நான் கேள்விப்படவில்லை. तब वो लोग कहते हैं कि हम पवित्र आत्मा के बारे में कोई चर्चा नहीं அப்போ सुना. எப்படி ஞானஸ்நானம் பெற்றார்கள்? तो फिर कैसे ये लोग बपतिस्मा அப்போ लिए? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தாராம். तो योवान बपतिस्मा वाला जो बपतिस्मा दिया था. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ பிறகு பரிசுத்த பவுலோடு பேசி இடப்பட்ட போது, जब पवित्र पौल उनसे बातें किए थे, அவர் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணார். उनके ऊपर हाथों को रखकर அவர் प्रार्थना की. அபிஷேகத்தை பெற்றார்கள். वो लोग अभिषेक को पाए थे. சோதரம் அபிஷேகத்தை பெற்றதும் அல்லாமல் वो केवल अभिषेक ही नहीं पाए थे, அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். वो लोग नबूवत करने लगे. வரங்களினாலே கிருபையால் நிரப்பப்பட்டார்கள். वरदान और अनुग्रह से भरपूर हो गए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो. இந்த கடைசி நாளிலே तो इस अंत दिनों में நாம் अभिषेகத்தை பெற்றவளா இருக்க हम வேண்டும். लोग अभिषेक को पाए हुए लोग बनकर சில रहे. பேர் பெற்ற அபிஷேகத்தை காத்துல பறக்கிட்டு இருப்பார். कई लोग पाए हुए अभिषेक को हवे पर छोड़ दिए. அபிஷேகம் ஆவியான் இருக்கிறாரா இல்லையா என்பது சில பேருக்கு தெரியல. पवित्र आत्मा है या नहीं है, कई लोग को ये भी नहीं पता. அந்நிய பாஷை பேசிட்டாக ஆவியான் இருக்கிற தெரிஞ்ச அறிந்து கொள்ள வேண்டாம். अन्य भाषा बोलने से पवित्र आत्मा है कर इस बात को आप ஹல்லேலூயா. அந்த हालेलुया. ஆவியான் இருந்தா, अगर वो आत्मा जी होगा, அதான் பரிசுத்த யோவான் சொல்லி இருக்கிறார், इसलिए पवित्र युवना அவர் पर लिखा है, உணர்த்திக்கிட்டே இருப்பார். वो एहसास देते रहेंगे. நம்முடைய குறைகளை உணர்த்திக்கிட்டு இருப்பார். हमारे कमियों को एहसास देंगे. அதெல்லாம் வரும்போது உணர்த்துவார். जब इस प्रकार कुछ சோதனை आते समय வசனங்கள் வருகிற போது உணர்த்துவார். वचन आते समय एहसास देंगे. சோதனை நியாய தீர்ப்பு குறித்து உணர்த்துவார். न्याय के बारे में एहसास அதை देंगे. கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. इस प्रकार हमें चेतावनी நாலு देकर நிமிஷம் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. इस प्रकार परमेश्वर की आत्मा में एहसास அதான் देगा. ஆவியானவர் இருக்கிறார். तो उसका ही मतलब है पवित्र आत्मा है. அப்ப ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில पवित्र आत्मा हमारे जीवन ஒருவேளை में, நீங்கள் பெற்று இருக்கலாம், பெறாமல் இருக்கலாம். यदि तुम पाए होंगे नहीं पाए होंगे, சில பெற்று அதை விட்டு இருக்கலாம். कई लोग पाकर उसे छोड़ दिए ஆனால் होंगे. இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? इस पवित्र आत्मा को पाने के लिए हमें क्या करना இந்த है? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ इस வேண்டும்? पवित्र आत्मा को पाने के लिए हम अपने जीवन पर किस प्रकार जीना है? ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो.
அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல प्रेरित काम की पुस्तक 5ஆம் அதிகாரம் उसकी 5वां अध्याय 32வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसकी 32वां वचन पढ़ोगे, அப்போ ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், परमेश्वर यहोवा कहता है, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். हम इन बातों का गवाह है और वैसा हो पवित्र आत्मा भी, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு जिससे परमेश्वर ने उन्हें தந்தரிலே பரிசுத்த ஆவியும் சாட்சியா இருக்கிறார். वो दिया है जो उसकी आज्ञा मानते हैं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள எப்படி முடியும்? तो पवित्र आत्मा को हम कैसे पा सकते हैं? பரிசுத்த ஆவியானவரை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? या तो हम पवित्र आत्मा को पाने के लिए हमें क्या करना होगा? होगा? வேதம் சொல்லுகிறது, சீஷர் சொல்லுகிறார்கள், शास्त्र कहता है, चेलों बताते हैं, எல்லா சங்கதிகளுக்கு நாங்க தான் சாட்சி. हम इन बातों की गवाही है. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார், यीशु मसीह जी उठा இயேசுவா है, நாங்களை கண்டோம், यीशु को देखे, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், अभिषेक को पाए थे, எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் சாட்சி तो ये सारी बातों का हम लोग गवाह हैं என்று சொல்லுகிறார்கள். इस प्रकार वो बताते அது हैं. மட்டுமல்ல, वो केवल नहीं, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு जो उसकी आज्ञा मानते அவர் हैं, தந்தரின பரிசுத்த ஆவியும் वो दिए हुए पवित्र आत्मा அவர் भी சாட்சி கொடுக்கிறார். वो गवाही देते हैं. இப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். तो जो उसकी आज्ञा मानता है उसको पवित्र அந்த आत्मा பரிசுத்த देता है ஆவியின் சாட்சியா இருக்கிறார். और वो पवित्र आत्मा के लिए गवाही बनता है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்ப हो. கீழ்ப்படுகிற போது जब हम आज्ञा मानते हैं, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு परमेश्वर अपने बच्चों को, ஆண்டவர் परमेश्वर அபிஷேகத்தை தருகிறார், अभिषेक को देते हैं, ஆவியானவரை தருகிறார், पवित्र आत्मा देते हैं, தேற்றரவளையும் தருகிறார். तसल्ली देने वाले आत्मा देते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்ப இந்த हो. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? तो इस पवित्र आत्मा को पाने के लिए हमें क्या करना है? கீழ்ப்படிதல் வேணையா? हम आज्ञा पालन करना அந்த है. கீழ்ப்படிதல்னாக்கா अगर हम आज्ञाकारी नहीं அவன் बनेंगे, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், हम किसी भी प्रकार के मनुष्य क्यों எப்பேற்பட்ட न हो, மனுஷியா இருந்தாலும், हम कितने बड़े मनुष्य क्यों न हो, ஓடி அது பரிசுத்த விலகி போயிடுவார். तो ये पवित्र आत्मा हमसे हट जाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. பரிசுத்தமா இருக்கலாம், पवित्र हो सकता நல்ல है, பாட்டு பாடலாம், ஜெபிக்கலாம், गाना गा सकते, प्रार्थना कर सकते, பரிசுத்தமா இருக்கலாம், पवित्र रह सकते, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழலாம். आत्मिक जीवन बिता ஆனா सकते. கீழ்ப்படிதல் இல்ல பாருங்க. अगर आज्ञा पालन नहीं है तो, கீழ்ப்படிதல் இல்லை என்றால் आज्ञा पालन नहीं है, ஆவியானவர் அவனை விட்டு விலகி போவார், पवित्र आत्मा उससे हट जाएगा, அந்த வாழ்க்கை விட்டு விலகி போவார். वो जीवन से, जिंदगी से हट அதான் जाएगा. பரிசேயர் என்ன செய்தார்களா? इसलिए फरीसियों ने क्या சோதர किए? பரிசேயர் எல்லாம் फरीसियों ने தேவ ஆலோசனை கீழ்ப்படியாம எதிர்த்து நின்றார்கள். परमेश्वर की जो उसकी सारी सलाह को उन्होंने विरोध किया. ஹalleluya. हालेलुया. லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே लूका की पुस्तक 7वां अध्याय 30வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसके 30वां वचन पढ़ोगे, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், वहां पर परमेश्वर कहता है, சோதரம் பரிசேயர் நியாயசாஸ்திரிகளோ परंतु फरीसियों और व्यवस्थापकों ने அவரால் उससे சோதரம் ஞானஸ்நானம் பெற தங்களுக்கு बपतिस्मा न लेकर சம்மதம் மனம் இல்லாமல் परमेश्वर की अभिप्राय கேடுண்டாகும்படி தேவ ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். अपने विषय में टाल दिया. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो. யோவான் சாணம் உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறான். योवान बपतिस्मा देने वाला उपदेश दे रहे थे. அப்போ அந்த வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், इस प्रकार फरीसी, व्यवस्थापक और न्याय शास्त्रियों, மற்ற எல்லா மக்களும் வருகிறார்கள். बाकी सारे लोग उसके पास आते. ஹalleluya. हालेलुया. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு अपने पाप को कबूल ஞானஸ்நானத்தை कर वो பெறுகிறார்கள். बपतिस्मा ले रहे थे. ஆனா இந்த பரிசேயரோ, और ये फरीसी लोग, நியாயசாஸ்திரிகளோ ये न्याय शास्त्रियों, இது உபதேசத்தை தள்ளிட்டா, इस उपदेश को उन्होंने टाल ஆலோசனை दिया, தள்ளிட்டா, उसकी सलाह को टाल அது दिया. கேடுண்டாகும்படி तो इसलिए उनकी जिंदगी पर हानि आने ஆலோசனை के लिए தள்ளிவிட்டார்கள். वो परमेश्वर की वो उनकी उपदेश आलोचना को टुकरा दिए. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்ப हो. இந்த நாட்களிலே इन दिनों में ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆலோசனைகளை தள்ளி விடுவார்களானால், अगर यदि कोई परमेश्वर के बच्चों भी इस प्रकार ஒரு परमेश्वर की பக்கம் सलाह को பரிசுத்த टोकते ஆவியை हैं, பெற்றுக்கொள்ள முடியாது, एक बाजू पवित्र आत्मा को नहीं पा இன்னொரு सकते, பக்கம் என்ன வருதா,
अगला बाजू क्या होगा, தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொள்ளுகிறார். अपने जीवन पर वो हानिकारक தங்களுக்கு बनेंगे, கேடு வந்துட்டு, उनकी जिंदगी पर हानि होगा। கேடுனா அழிவு வந்துட்டு, हानि का मतलब जो है नाश हो जाएगा, அழிவு வந்துட்டு. नाश आ जाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்த பவுல் சவுல் என்று சொல்லப்பட்ட ராஜா இருந்தார். साउल नाम का भी एक राजा था। அந்த ராஜா தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியல. वो राजा बल परमेश्वर की आज्ञा नहीं माना, அவன் கீழ்ப்படியாதனால आज्ञा न मानने के कारण பரிசுத்த ஆவியானவரையும் இழந்து போனான். वो पवित्र आत्मा को खो बैठे। ரெண்டாவது அவனுக்கு அதை கேடு பாரு. दूसरा उसके जीवन पर हानि आने लगी। ஒரு கலகத்திய நாய் வந்துட்டு, एक घबराहट की आत्मा आ गई, ஒரு வாழ்க்கை அழகெடுக்கிற பிசாசு வந்துட்டு பாரு. उसकी जिंदगी को बिगाड़ने वाली शैतान पकड़ लिया। கடைசி வரைக்கும் அந்த ஆவியினால் அழகழிக்கப்பட்டான். वो अंत तक उसके जीवन पर कोई चैन नहीं அவன் रहा। நினைச்சே பார்க்கல பாரு, वो सोचा भी नहीं होगा, அவன் யோசித்தே பார்க்கல इस பாரு, बात को वो सोचा भी அது नहीं था। இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும்னு எதிர்பார்க்கல. इस प्रकार की जिंदगी होगी कर उसने அவன் कभी नहीं அந்த सोचा। ஆவி அவனை அழகழித்து விட்டது, கேடு உண்டாக்கிட்டு, वो दुष्ट आत्मा उसके जीवन पर चैन को बिगाड़ வாழ்க்கையை दिया, கெடுத்துட்டு பாரு. उसकी जिंदगी को बर्बाद அப்போ किया। அந்த சவுல் வாழ்க்கை கெட்டு போவதற்கு யார் காரணம்? तो साउल की जिंदगी बिगाड़ने की कारण कौन था? அவனுக்குள்ள கீழ்ப்படியாம தன்மையா? उसके अंदर रहने वाली ना आज्ञा पालन அவன் करना। ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு கெட்டு போகுவதற்கு காரணம் யாரு? तो हर एक परमेश्वर के बच्चों बिगड़ने की மற்றவளை कारण குறை சொல்லாத, दूसरों को कमी मत बोलो, மற்றவளை குறை சொல்லி வாழக்கூடாது, दूसरों के बारे में बोलकर मत जी, மற்றவளை கமெண்ட் பண்ணி வாழக்கூடாது. दूसरों के बारे में तू कुछ நாம் बोलकर ना கெட்டு जी। போவதற்கு நமக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாம தன்மை தான். हम बिगड़ने के कारण हमारे अंदर रहने वाली जो ना आज्ञा मानने के நம்ம कारण, கெட்டு போவதற்கு நமக்குள்ள கீழ்ப்படியாம தன்மை. हम बिगड़ने की कारण ये है कि हम परमेश्वर की இந்த आज्ञा नहीं பரிசுத்த मानते। பவுல் ये पवित्र पौल கிறிஸ்துவை கொலை செய்யும்படி ஓடிக்கொண்டு இருக்கிறான். वह मसीह के लोगों को घात करने के लिए जा रहा था, சபைகளை துன்பப்படுத்தும்படி ஓடிக்கொண்டு वो இருக்கிறான். कलीसियों को मुसीबत देने के लिए जा रहा था। அப்படிப்பட்ட மனுஷனோடு இடைப்படுகிறார். वैसे मनुष्य के साथ அப்ப परमेश्वर बात ஆண்டவர் किया। சந்திக்கிற போது जब उसने परमेश्वर से मुलाकात அந்த किया ஆண்டவருக்கு இவன் கீழ்ப்படிந்தான். तो वो परमेश्वर को ये आज्ञा அப்ப पालन किया। கெட்டு போன மனுஷனை बिगड़ा हुआ इंसान को இந்த கீழ்ப்படிதல் ஒரு நல்ல மனுஷனா மாற்றுகிறது एक பாருங்க. आज्ञा पालन अच्छा इंसान बना दिया। ஒருத்தர் நல்ல மனுஷன் மாற்றுவதும் அல்லாம अच्छा मनुष्य केवल नहीं, அவனை அபிஷேகம் பண்ணப்பட்ட வைக்கிறது, उसको अभिषेक दिलाया, கிருபைகளை கத்த வைக்கிறார். अनुग्रह को पाया। அப்ப யோசித்து எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. तो इसमें कितनी நீ फर्क है। விசுவாசியா இருந்துகிட்டு, विश्वासी அல்லது होकर, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்துகிட்டு, परमेश्वर के बच्चे होकर, அல்லது ஊழியர்களா இருந்துகிட்டு, सेवकाई कर कर, அது யாரா இருந்தாலும் சரிதான், वो कोई भी क्यों ना हो, விசுவாசியா இருக்கலாம், विश्वासी हो सकते हैं, ஊழியக்காரனா இருக்கலாம், सेवक हो எந்த सकता है, மனுஷனா இருக்கட்டும், कोई भी मनुष्य, கிருபை பெற்றவனா இருக்கட்டும், अनुग्रह पाया हुआ, வரம் பெற்றவனா वरदान இருக்கட்டும், पाया हुआ, எப்பேற்பட்ட பரிசுத்தவனா कितने இருக்கட்டும், बड़े पवित्र इंसान क्यों ना हो, கீழ்ப்படியலனாக்கா, अगर आज्ञा पालन नहीं தேவனை है, கீழ்ப்படியலனாக்கா, परमेश्वर की आज्ञा அவனுக்குள்ள पालन இருக்க नहीं है, அபிஷேகம் விலகி போகும். उसके अंदर रहने वाले अभिषेक वो खो जाएगा, அவனுக்குள்ள இருக்க அபிஷேகம் விலகி போகும். उसके अंदर रहने वाले अभिषेक उससे हट ஏன்னா जाएगा, கேடு வந்துரும், क्योंकि उसके जीवन पर அழிவு बिगड़ आ வந்து जाएगा, அழிவு வந்துரும். नष्ट आ जाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த சவுல் ராஜா வாழ்க்கை மறுபடியும் திரும்ப முடியல பாரு. साउल राजा अपने जीवन पर फिर से वो எவ்வளவு वापस ட்ரை ना पाया। பண்றான் பாரு, எவ்வளவு ட்ரை பண்றான் பாரு. वो अपने जीवन पर வாழ்க்கை कितना திரும்பல. प्रयास कर रहा नहीं हो रहा வாழ்க்கை है, திரும்பல, वापस उसके जीवन नहीं ஜீவன் है, திரும்பல, वापस उसकी जिंदगी வாழ்க்கை नहीं हुई, கட்டப்படல, फिर से उसकी அந்த जीवन नहीं குடும்பமே बना, சீர்குலைஞ்சு போய்விட்டது. उसकी पूरी परिवार ऐसे बिगड़ गई, அந்த குடும்பமே சீர்குலைஞ்சு वो போயிட்டது. परिवार पूरा बिगड़ இப்ப गई। வேதத்தில் இப்ப अनेक மக்கள் இருக்கிறா பாரு. शास्त्र पर कई लोग हैं ऐसा, அது போல கூட்டத்தை நீங்க போக கூடாது. वैसे मंडली के अंदर नहीं இப்ப जाना। அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? अभिषेक को पाने के लिए क्या करना அவ है? நமக்குள்ள கீழ்ப்படிகிற தன்மை இருக்கணுமே. हमारे अंदर आज्ञा पालन करने की एक हालेलुया। होना चाहिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கீழ்ப்படிகிற தன்மை வேணும். आज्ञा पालन करने की एक अनुभव। பரிசுத்த யோனாவை பார்க்கலாம். पवित्र जोना को देख सकते हैं। யோனாவை கர்த்தர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். योना को परमेश्वर मुख्य किए थे। சோதரம் யோனா 3 நாள் மீன் நாட்டில் இருந்தது போல योना जिस प्रकार 3 दिन वह मछली के இயேசு पेट में கிறிஸ்து था, பூமிக்குள்ள 3 நாள் இருந்தால் என்று यीशु मसीह पृथ्वी के இந்த नीचे 3 யோனாவை दिन था। ஒப்பிட்டு யோனா சம்பளம் ஒப்பிட்டு வேதம் போதிக்கிறது. इस प्रकार शास्त्र हमें ये सिखाता है कि उसके यीशु मसीह को அப்ப उसका तुलना किया। விசேஷமான கிருபைகளை பெற்ற யோனா तो இருந்தாலும் इसका मतलब अनुग्रह पाया हुआ योना தேவனால் होगा तो அறியப்பட்ட भी, மனுஷனா இருந்தாலும் परमेश्वर के द्वारा जाना हुआ मनुष्य होगा ஆனா तो भी, அவனுக்கு இந்த கீழ்ப்படியாம வாழ்க்கை तो வந்தபோது उसके जीवन पर आज्ञाकारी न அவன் बनने के வாழ்க்கை कारण சீர்குலைந்து போய்விட்டது. उसकी जिंदगी बिगड़ गई, அவன் வாழ்க்கை தத்தளிப்புண்டாகி விட்டது. उसके जीवन पर बेचैन हो गया, அவன் வாழ்க்கையில பலவிதமான போராட்ட இக்கட்டுகள் அலைந்து விட்டது. उसके जीवन पर कई प्रकार की उपद्रव आने लगी, அப்போ எல்லாமே போச்சு பாரு. तो सब कुछ चले गया। தேவ பிரசன்னம் போச்சு, परमेश्वर की उपस्थिति, கீழ்ப்படியாம வந்துட்டால
आज्ञा पालन न आने से அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போறான். वह परमेश्वर के सम्मुख से उसकी அது उपस्थिति से हट வரைக்கும் தேவ जाएगा। சமூகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தான். तब तक परमेश्वर की उपस्थिति के साथ தேவ था, பிரசன்னத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தான். परमेश्वर की उपस्थिति के साथ था, தேவ கிருபையோடு வாழ்ந்து கொண்டு இருந்தான். परमेश्वर के अनुग्रह के साथ எப்போ था। அவன் இருதயத்துக்குள்ள கீழ்ப்படியாம வந்ததோ जब उसके मन पर परमेश्वर का அப்போ आज्ञा न உடனே मानने தேவ के சமூகத்தை कारण விட்டு விலகி போகிறான். परमेश्वर की उपस्थिति से हट गया, அவன் சமூகத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறான். परमेश्वर की उपस्थिति से हट गया। அதுக்கு பிறகு அவன் போகிற பாதையெல்லாம் கேடு மாடுள்ளது. फिर वो जाने वाली सारी रास्ता वो है அவன் बिगड़ने की நினைவு रास्ता। எல்லாம் திருட்டு உள்ளதான். उसकी जिंदगी पूरा बिगड़ने वाली बन எல்லாம் கிரிமினலா மாறிட்டான் அவன். गई, सारी चीज वो क्रिमिनल बन गई। ஹalleluya. हालेलुया। எத்தனை பிரச்சனை பாருங்க. कितनी मुसीबत आई, உன் குடும்பத்துல எத்தனை பிரச்சனை, परिवार पर कितनी मुसीबत, வாழ்க்கை எத்தனை போராட்டம். जिंदगी पर कितनी मुसीबत। இந்த போராட்ட பிரச்சனை யாரு காரணம்? ये मुसीबत की कारण कौन है? திருட்டியான உனக்குள்ள இருக்கிறான். चोर का जो यौन तेरे अंदर है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த திருட்டியானாவது திருட்டு சவுல் இருக்கிற ये வரைக்கும் चोर योना और चोर साउल तेरे अंदर உன் जब तक வாழ்க்கை रहेगा, உருப்படாது. तेरी जिंदगी वो நீ सही नहीं அபிஷேகத்தை होगा। பெற்றுக்கொள்ள முடியாது. अभिषेक को नहीं पा सकते हो, ஒரு கிருபையும் பெற்றுக்கொள்ள एक முடியாது. भी अनुग्रह को नहीं पा सकते வஞ்சிக்கிற हो। ஆவிதான் வஞ்சிக்கப்பட்டு போகும். धोखा देने वाली आत्मा धोखा வஞ்சிக்கிறால देगा। வஞ்சிக்கப்பட்டு போவா. धोखा देने वाली आत्मा से धोखा அதனால खाओगे। இன்றைக்கு உன் வாழ்க்கையில इसलिए आज இந்த तेरे जीवन பரிசுத்த पर ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உனக்கு வாஞ்சி விருப்பம் இருக்குமானால், इस पवित्र आत्मा को पाने की चाहत होगा, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு உனக்குள்ளே வாஞ்சி விருப்பம் இருக்குமானால், इस पवित्र आत्मा को पाने की चाहत तेरे अंदर होगा, அவ இன்றைக்கு உன் வாழ்க்கை ஜீவித்துல तेरे जिंदगी पर சோதரன் கீழ்ப்படி. आज्ञा पालन करो। கீழ்ப்படிந்தா பரிசுத்தம் தருவார். आज्ञा मानोगे तो पवित्र आत्मा मिलेगा। பரிசுத்தாய் பெற்று இருக்கலாம், पवित्र आत्मा पाए होंगे, சோதரன் பெறாமல் இருக்கலாம், नहीं पाए होंगे, பெற்று விட்டு இருக்கலாம், पाकर छोड़े होंगे, இழந்து போயிருக்கலாம். खोए होंगे। ஆனா இதை மறுபடியும் எல்லாம் திரும்ப பெறணும்னா बाकी फिर से पाना है तो கர்த்தர் பரிசுத்தத்தை பார்க்கல, पवित्रता को नहीं ஒழுங்க देखा, பார்க்கல, तेरे रीति नहीं உன் देखा, நடைய பார்க்கல, तेरे चाल चलन नहीं உன் देखा, முகத்தை எதையும் பார்க்கல. ஆண்டவர் और कुछ परमिशन नहीं देखा। கீழ்ப்படுகிறாயா? आज्ञा मानते हो क्या? ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் அப்படியே கண்ணை மூடிட்டு போறான் பாருங்க. अब्राहम आंख बंद कर जा रहा है, சோதரன் அப்படியே கண்ணை போயின்னு சொன்னா போறாரு. उसको जाने बोले नहीं कि वो जाने लगा, சோதரன் போன போ, वो जा बोले तो வீட்டை गया, விட்டு போ, जाओ इधर छोड़ தகப்பனை के, விட்டு போ, पिता को छोड़ के जा, ஜனத்தை விட்டு போ, ये पृथ्वी को உன் छोड़ के பட்டணத்தை जा, விட்டு போ. तेरे सारे कुटुंबियों को கண்ணை छोड़ कर மூடிட்டு जा। போறாரு பாரு. आंख बंद कर कर சோதரன் गया, எங்க போவேன், ஏது போவேன், किधर जाऊं, क्या करूं, ஒண்ணுமே கேட்கல பாரு. ये वो ऐसे पूछा नहीं। ஹalleluya. हालेलुया। தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு वो போனான். जाने वाला रास्ता स्थान क्या है नहीं मालूम था, அதே गया। போலதான் தன்னுடைய மகனை பலியாக செலுத்துன்னு சொல்றார். अपने बेटे को परमेश्वर ने बलि देने के लिए कहा, சோதரன் தன் மகனை பலியாக செலுத்து. तेरे बेटे को बलि दे। ஒண்ணுமே கேட்கல ஆண்டவரே. परमेश्वर से पूछा ही ஏன் नहीं, ஆண்டவரே क्यों परमेश्वर, எதுக்கு கேக்குறீங்க? क्यों पूछते हो? சோதரி நீதான் வாரிசுன்னு சொன்னீங்களே, तुमने कहा यही मेरी நீ वारिस है, தான் சுதந்திரம் சொன்னீங்களே, तुमने तो कहा कि ये அவனை मेरे எப்படி பலி स्वतंत्र है, செலுத்துவேன்? तो मैं कैसे बलि ஒண்ணுமே दूंगा? குறுக்கிட்டு கேட்கல பாரு. इस प्रकार वो கண்ணை इस மூடிட்டு प्रकार नहीं புறப்பட்டு पूछा, போனான் பாருங்க. आंख बंद कर कर लेकर அப்படியே गया, கீழ்ப்படிதான் பாருங்க. वही सही मान लिया। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அதனால தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். इसलिए ही अब्राहम எங்க आशीर्वाद पाया। போனாலும் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். जहाँ भी गया परमेश्वर उससे बात எங்க की, போனாலும் மனுஷன் இடப்பட்ட ஆரம்பிச்சார். जहाँ भी गए परमेश्वर लोगों से बात किए। ஹalleluya. हालेलुया। அப்ப நீங்க நம்மோட ஏன் இடப்படல? तो क्यों आज हमसे बात नहीं कर रहा है? சவுல் எங்க யார் எபிசோடு உம்மிரும் கூப்பிடுறான், எல்லாத்தையும் கூப்பிடுறான், शाऊल सबको बुलाया, ஆசாரியனை கூப்பிடுறான், याजक को बुला रहा है, பிரேசனத்தை கூப்பிடுறான், भविष्यद्वक्ता को बुला रहा ஒருத்தனோடு கர்த்தர் இடப்படல. है, एक के साथ भी परमेश्वर बात नहीं அவ किया। கீழ்ப்படியாம வந்துட்டா तो आज्ञा पालन न आने से ஒருத்தரும் பேச மாட்டார். एक भी जन बात नहीं கர்த்தரே करेगा। பேசல, परमेश्वर नहीं बात किया, ஆவியானவர் பேசல, पवित्र आत्मा बात नहीं किया, வசனத்தோடு பேசல, वचन से नहीं बात போது किया, வீரியத்தோடு பேசல, भविष्यद्वक्ता से எல்லா नहीं बात வழி किया, அடைபட்டு போச்சு. सब रास्ता बंद हो गया। அப்ப யோசித்து பாருங்க. तो सोच कर देखो। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் அப்படி அல்ல. अब्राहम वैसा नहीं था, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருந்தார். परमेश्वर हर एक दिन उससे எங்க बात போனாலும் किया, பேசிக்கிட்டே இருந்தார். जहाँ भी गए बात किए, கர்த்தர் எங்க போனாலும் தேவனுடைய கிருபை वो கூட जहाँ இருந்தது. भी गए परमेश्वर के अनुग्रह उसके साथ में था। அப்ப நாளைக்கு யோசித்து तो பார்க்கணும். आज सोच के देख। அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு तो ये पवित्र आत्मा को पाने के लिए ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில एक परमेश्वर के बच्चों के जीवन சோதரம் में முற்றிலுமாக पूरी रीति से கீழ்ப்படிதல் வேணும். आज्ञा मानना चाहिए। கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் பரிசுத்த ஆவியானவர். जो बच्चों आज्ञा मानते हैं उनको கீழ்ப்படியாத पवित्र आत्मा, வாழ்க்கையில பரிசுத்தான இருக்கவே மாட்டார். जो लोग नहीं मानते उनके साथ में அது पवित्र आत्मा नहीं रहेगा। ஒன்னா எழுதி வச்சுங்க. आप लिख कर ले लो, ஒருத்தன் வாழ்க்கையில உன் பைபிள்ல சோதனை வசனத்தை பக்கத்துல எழுதி வச்சுக்க. आप उस बाइबल पर वचन के बाजू में लिख கீழ்ப்படுகிற कर रखो। பிள்ளைகளுக்கு தான் பரிசுத்தம் தருகிறாரே தவிர जो आज्ञा मानते हैं उसको ही पवित्र आत्मा கீழ்ப்படியாத
அவளுக்கு இந்த ஆவி தர மாட்டாரு. पर जो आज्ञा नहीं இந்த मानते उनको नहीं है। கீழ்ப்படியாத வாழ்க்கையிலே நீ ஆவி நிரம்புற மாதிரி அனிபாசி பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா அது வஞ்சிக்கிற ஆவி. अगर तू आज्ञा न मानकर पवित्र आत्मा पर भरपूर होगा அது तो वो உன்னை धोखा நீயே देने की வஞ்சிட்டு आत्मा। உன்னை நீயே ஏமாத்திட்டு वो இருக்க. अपने आप को ही धोखा दे रहा है, உன்னை நீயே ஏமாற்றி வஞ்சிக்கப்பட்டு वो இருக்கிற. अपने आप को ही धोखा देता बेटा है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। வேதத்தில் இப்படி अनेक மக்கள் காணப்பட்டு இருக்கிறார். शास्त्र पर ऐसे कई लोग हैं, சகோதரன் ஆகியனால इसलिए பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்வதற்கு पवित्र आत्मा ஒரு पाने தேவ के लिए பிள்ளைகளுக்கு एक परमेश्वर की சோதனை बच्चों को தேவை கீழ்ப்படிதல். जरूरत ये है कि परमेश्वर की கீழ்ப்படிதலுடைய आज्ञा வாழ்க்கை, मानना, आज्ञा मानने की जिंदगी, கீழ்ப்படிதலுடைய ஜீவியங்கள். आज्ञा मानने की जिंदगी। கீழ்ப்படியலனாக்க எல்லாம் தோத்து போகும். अगर आज्ञा ना मानोगे सब कुछ हार சோதனை जाओगे। எனக்கு பரிசுத்தம் இருக்கு, पवित्र है, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு, आत्मिक जीवन है, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், ये सब कुछ छोड़ के आ எல்லாத்தையும் गया, கழிட்டு போட்டு வந்துட்டேன், सबको उतार के आ ஆனா गया। எனக்கு ஆவியான வேணும்னு சொன்னா தரமாட்டார். ये पवित्र आत्मा चाहिए बोले तो नहीं இது मिलेगा, கடையில் விற்கிறது இல்ல. ये दुकान में नहीं मिलता। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் ஒரே ஒரு எதிர்பார்க்கிறார், एक ही अपेक्षा करते हैं, கீழ்ப்படிதல் परमेश्वर இருக்கிறதா? आज्ञा पालना। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा। ஆகையால் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்வதற்கு ये पवित्र आत्मा இந்த पाने के நாளிலே लिए इन दिनों पर கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. आज्ञा पालन चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा। ஸ்தோத்திரம். இரண்டாவதாக दूसरा, இந்த பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்வதற்கு इस पवित्र आत्मा पाने के लिए 2 நாளாகமம் दूसरा इतिहास की पुस्तक, ஸ்தோத்திரம் 2 நாளாகமம் दूसरी इतिहास 7ஆம் அதிகாரம் उसकी 7वां अध्याय 14வது வசனத்தை வாசிப்போமானால் उसका 4वां वचन அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर लिखा है। ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். दूसरा इतिहास की पुस्तक 14वां वचन। முதலாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது जब उस 7वां अध्याय के पहले சாலமோன் वचन, ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது जब सुलेमान ये प्रार्थना कर அக்கினி चुका, வானத்திலிருந்து இறங்கி तब स्वर्ग से आग से சர்வாங்க गिरकर தகன பலியையும் होम बलियों மற்ற பலியையும் तथा अन्य बलियों के பட்சித்தது. भस्म किया, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. और यहोवा का तेज भवन में भर गया। ஹல்லேலூயா. हालेलुया। 5வது வசனத்தை வாசிப்போமானால் 5वां वचन पढ़ोगे। ராஜாவாகிய சாலமோன் राजा सुलेमान ने 20,000 ஆடுகளையும் 16,000 ஆடுகளையும் பலியிட்டான். 22,000 बैल और 1,20,000 भेड़ बकरियों को चढ़ाई। இவ்விதமாக ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை यो பண்ணினார். पूरी प्रजा समेत राजा ने यहोवा के भवन की प्रतिष्ठा की। ஹல்லேலூயா. हालेलुया। சோதர 14வது வசனத்தை வாசிக்கிற போதோ अगर 14वां वचन என் पढ़ोगे, நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் तब यदि मेरी प्रजा के சோதர लोग தங்களை தாழ்த்தி जो मेरे कहलाते हैं சோதரம் தாழ்த்தி ஜெபம் பண்ணி दीन होकर प्रार्थना கர்த்தருடைய करें முகத்தை தேடி और मेरे दर्शन को பொல்லாத खोजी, வழியில் விட்டு திரும்பினால் अपनी बुरी चाल से फिरे, பரலோகத்திற்கு தேவன் அதை பார்த்து तो मैं स्वर्ग में से सुनकर வாழ்க்கையிலே उनका पाप क्षमा பாவத்தை करूंगा, மன்னித்து उनका पाप क्षमा करूंगा, தேசத்துக்கு சேமத்தை தருவார். उनके देश को जो का त्यों कर दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा ஆண்டவர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? कैसे पा सकते हैं? கீழ்ப்படிகிற போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். आज्ञा पालन करने से। கீழ்ப்படியில आज्ञा नहीं मानोगे, ஆலோசனை தள்ளிவிட்டா अगर परमेश्वर की आलोचना கேடு टुकड़ा दोगे, தான் வந்துட்டு இருக்கும். கேடு बिगड़ नष्ट आ जाएगा, கேடு தான் வந்துட்டு இருக்கும். हानि आते रहेगा, கேடுகள் அழிவு தான் வந்துட்டு இருக்கும். नाश नष्ट आ जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோதரம். ஆகையினால इसके कारण சோதரம் சாலமோன் தேவாலயத்தை கட்டி सुलेमान राजा जब भवन को बांधकर பிரதிஷ்டை பண்ணி जब वो प्रतिष्ठा किया, ஜெபித்த போது जब उसने प्रार्थना किया, கர்த்தர் அங்கே கடந்து வந்தார். परमेश्वर वहां पर आया, தேவனுடைய மகிமை நிரம்பினது. परमेश्वर की महिमा भवन ஆலயம் भर गया, முழுவதுமாக தேவ பிரசன்னம் நிரம்பப்பட்டது. उस भवन पूरा परमेश्वर की तेजोमय से भर गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப महिमा हो। தன்னை முழுவதுமாக तो अपने आप को पूरी रीति தேவனுடைய से சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணணும். परमेश्वर के समूह पर प्रतिष्ठा करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப महिमा हो। தன்னை முழுவதுமாக தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணணும். वो अपने आप को ही परमेश्वर के समूह पर पूरा प्रतिष्ठा அப்போ करना है। தேவ சமூகத்தில் தன்னை பிரதிஷ்டை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு जो बच्चे अपने आप को प्रभु के समूह पर प्रतिष्ठा அங்கே करते हैं, ஆவியான அபிஷேகம் பண்ணுகிறார். पवित्र आत्मा अभिषेक
அவள் करते ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். वो पवित्र आत्मा पा सकते हैं। அப்போ சாலமோன் सुलेमान தேவாலயத்தை கட்டி परमेश्वर के भवन को அவன் बांध के முற்றிலுமாக டெடிகேட் பண்ணாம பாருங்க, वो पूरा प्रतिष्ठा किया, பிரதிஷ்டை பண்ணாம பாருங்க, वो प्रतिष्ठा किया, அர்ப்பணித்தான் பாருங்க. वो अर्पण किया। அப்போ தேவ மகிமை இறங்கினது, तब परमेश्वर की महिमा उतर कर आया, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினது, परमेश्वर की उपस्थिति उतर மகிமை कर ஆலயம் முழுவதுமா நிரப்பிட்டான். वो जो तेजोमय परमेश्वर के भवन पूरा भर गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்போ பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்வதற்கு पवित्र आत्मा पाने के लिए நம்மை हम अपने आप தேவ को சமூகத்துல प्रभु की उपस्थिति சோதரம் पर பிரதிஷ்டை பண்ணோம். प्रतिष्ठा करना है। சோதரம் அந்த ஆள் சொன்னாரு, वो बोले, அவங்க சொன்னாங்க, वो लोग बोला, சிஸ்டர் சொன்னாரு, ये सिस्टर बोले, பிரதர் சொன்னாங்க, ये ब्रदर बोले। அப்படி நீ சொல்லி வாழ்க்கை வாழக்கூடாது. वैसे बोलकर अपना जीवन नहीं बिताना। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உன்னோடு இடைப்படணும். परमेश्वर तेरे से बोलना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சொல்லி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை இருக்கா? परमेश्वर बोलकर प्रतिष्ठा किए है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। அது தேவனுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கியா? प्रभु के अंदर प्रतिष्ठा किए क्या? ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோதரம் ஒரு சோதரம் டாக்டரும் ஒரு மணி ஊழித்து வந்தாங்க ஒரு நேரம். एक बार डॉक्टर और उसकी पत्नी सेवकाई पर, ரெண்டு பேரும் டாக்டர் தான். दोनों जन डॉक्टर थे। அப்போ காலையில் அவ சாப்பிடவே மாட்டா, वो सुबह तो खाना ही नहीं खाते, பால் மட்டும் வேணும்னு சொல்லுவாள். खाली दूध पीते हैं। அப்போ சனிக்கிழமை தான் அப்படி ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால அப்படிதான் என்று கேட்டபோது शनिवार को ही ऐसे है क्या, ऐसा कर कर पूछा तो அவங்க சொல்லுவாங்க, எல்லா நாளும் நாங்கள் சோதரம் பால் டிஃபன் சாப்பிடணும், பால் மட்டும் தான் குடிப்போம். नहीं, हम लोग हर एक दिन टिफिन नहीं खाते, यही हमारे लिए है। என்னன்னு கேட்டால் நாங்கள் டெடிகேட் பண்ணிட்டோம், क्योंकि क्यों ऐसा किए करके நாங்கள் पूछा तो प्रतिष्ठा प्रतिष्ठा किया, பண்ணிட்டோம். हमने प्रतिष्ठा किया। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்குண்டான காரணத்தை சொன்னார்கள். उसका कारण भी बताए। அதே போலதான் वैसा ही இந்த நாளில इन दिनों पर அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இனி காலையிலே சிவனு கிடையாது, ஒரே ஒரு பால் தான் என்று டெடிகேட் பண்ணி கொண்டார்கள். वो लोग ने परमेश्वर से प्रतिष्ठा किया कि हमने टिफिन नहीं खाएंगे, हम लोग दूध ही पिएंगे सुबह। அப்போ கர்த்தரோடு இடைப்படுகிற டெடிகேட் பண்ணுகிறார்கள். तो परमेश्वर के साथ बोलने वाले वो प्रतिष्ठा करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சிலர் பார்த்து வாழ்க்கை மாத்துவா, कई लोग देखकर अपनी जिंदगी बदलते हैं। அவங்க அப்படி இருக்காங்க, वो लोग ऐसे हैं, நாம அப்படி இருக்கணும். हम लोग भी ऐसे होना। இன்னைக்கு உலகம் அப்படிதான் வாழ்ந்துட்டு आज இருக்கு. दुनिया भी इसी प्रकार जीता है। ஆவிக்கிற வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு, आत्मिक का जिंदगी भी ऐसा है, உலக வாழ்க்கையில அப்படிதான் ये இருக்கிறாங்க. दुनियादारी की जिंदगी भी ऐसा है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகிற போது इसलिए पवित्र पौल जब रोमियो को लिखता है, 12ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்க்கிற போது दूसरा अध्याय के पहले 2 वचन पढ़ोगे, அப்போ இப்படி இருக்கிற சகோதரரே, तो भाइयों इस तरह होता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो। உங்க சரீரங்களை तुम्हारे शरीर को பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று परमेश्वर के लिए जीवन बलिदान के रूप पर अर्पण தேவனுடைய करके இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். परमेश्वर के लिए मैं तुमसे विनती करता हूँ। ஆகினாலே இந்த பிரமதி விட்ட ஒத்த விஷம் தெரியாத इसलिए इस दुनिया की कोई भी वेश धारण தேவனுடைய मत करो। நன்மையும் பிரிவும் மனப்பூர்வமான சித்தம் எனதென்று பகுத்தறிய வேண்டும். परमेश्वर की परिपूर्ण इच्छा क्या है इसे जानो। அப்போ உங்கள் மனம் புதிதாகப்படுவதனாலே மறுரூபமாக்கப்படுவீர்கள். तो तुम्हारा मन नया होने से तुम रूपांतर होते அப்போ रहोगे। நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்திலே டெடிகேட் பண்ணிக்கணும், तो हम अपने जीवन को परमेश्वर के चरणों पर கர்த்தருடைய प्रतिष्ठा வசனத்தோடு करना, பண்ணிக்கணும், प्रतिष्ठा करना है। கர்த்தரோடு இடைப்படணும், परमेश्वर बोलना है आपसे, கர்த்தர் உணர்த்தணும். परमेश्वर के एहसास मिलना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோதரர் ஒரு நாள் एक दिन லிங்கி இந்த கலர் துணியில கட்டிட்டு இருந்தேன். लुंगी कलर वाला पहने சோதரர் थे। வீட்டுக்கு ஊற்றுறப்போ கலர்ல போட்டுட்டு இருந்தேன். जब लुंगी पहने थे, कलर वाला लुंगी पहने थे, அப்படிதான் சோதரர் போட்டு இருக்கும்போது ஒரு ஊழியர் வந்திருந்தார். तब उस वक्त में एक सेवक आए थे घर में। விதமா ஏன் இப்படி உடுத்திட்டு இருக்க? तो वो पूछे क्यों ऐसा पहनता है कलर वाला, சோதரர் இதை மாத்தணும் இல்லவா? तू तो इसको बदलना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அது பிறகு ஜெபம் பண்ணி கர்த்தர் உணர்த்தின போதுதான் जब उस प्रार्थना करने के बाद परमेश्वर बात कही வீட்டில் है, இருக்கும்போது வெள்ளை துணியை போடணும்.
போடணும். तो घर पर रहते समय भी सफेद कपड़े அப்போ पहनना है। கலர் துணி போட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். तो कलर कपड़े पहन के ही प्रार्थना அப்போ करते हैं। திடீர்னு ஜெபம் பண்ண வருவாங்க. अचानक प्रार्थना करने आते हैं, அப்போ இப்படி எப்படி ஜெபம் பண்ண அவங்களுக்கு? तो कैसे प्रार्थना कर सकते அப்போ हैं? அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் உணர்த்தினார். तो उस समय पर परमेश्वर एहसास दिया, அப்போ வீட்டில் போகிறதும் வெள்ளையாக இருக்கணும். तो घर पे पहनेंगे तो भी அப்படி सफेद। உணர்த்தப்பட்டு டெடிகேட் பண்ணியாச்சு. वह एहसास बस देकर प्रतिष्ठा की। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல தான் उसी प्रकार வேஷ்டி சட்டையே போட்டுட்டு இருந்தது. इस प्रकार वेष्टी और அப்போ शर्ट पहनते थे। ஆண்டவர் துணி மாத்தணும்னா अगर परमेश्वर कपड़ा बदलना है ஆண்டவரே तो நீ ஒரு ஊழியக்காரனோட பேசணும். परमेश्वर एक सेवक के साथ बात करो। பேசினா தான் மாத்துவேன். अगर तुम बात करोगे तो ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல ஒரு கன்வென்ஷன் வந்தது. तो इस प्रकार एक कन्वेंशन आया, டிடி லாசர் வந்தார். डीडी लासर्स आए थे। அதிகம் பழக்கம் கிடையாது. वो ज्यादा उनसे मुलाकात नहीं அப்போ था। அவரு சனிக்கிழமை கூட்டு பேசிட்டு இருக்கார். तो शनिवार के दिन पास्टर के साथ நீ बात ஏன் की, சட்டை போட்டு இருக்கீங்க? तुम क्यों ऐसा शर्ट पहने சட்டை हैं? மாத்தணும்ல. ये तो बदलना है ना। சோதரம் நான் ஒன்றும் பேசிக்கல. तो मैं அது उनसे कुछ நேரங்காலம் बोला வரப்ப மாறிடும். नहीं। जब वक्त और समय आने पर बदल दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் என்ன ஒரு வேட்டியும் ஜிப்பாவும் எடுத்து तो वो एक वेष्टी और जिब्बा இனி देकर இதுதான் போடணும். यही तुमको पहनना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சரி கொடுத்தா சரி பார்ப்போம் ठीक है, आप मैं அப்படின்னு சொல்லிட்டு करता அவர் हूँ। போயிட்டார். वैसे बोलकर वो चले गए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அது இல்லாம வாரந்தோறும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். हफ्ते भर में वो फोन भी करते थे, அதுவும் போட்டியா போட்டியா तुम போட்டியா. पहने क्या, जिब्बा पहने क्या। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। போது எனக்குள்ள ஆண்டவர் வெளிச்சத்தை தந்த பிறகுதான் जब परमेश्वर मुझसे बात किए அதுக்கு பிறகுதான் சோதம் இப்படிப்பட்ட ஒரு சோதம் சம்பவம் போட்டு செய்யப்பட்டது. तो इस प्रकार की एक घटना मेरे जीवन पर அப்ப हुई। ஒவ்வொரு காரியத்திலும் तो हर एक कार्य நம்ம पर வாழ்க்கையில டெடிகேட் பண்ணணையா. हमारे जीवन को प्रतिष्ठा किया, அப்பதான் ஆண்டவர் அபிஷேகத்தை தருவார். तब पवित्र आत्मा को परमेश्वर देगा। சோதரம் அடுத்த ஆளு சொல்றான், वो बोला அடுத்த ஆளு பண்றான். दूसरे लोग करते அதை हैं, பார்த்து செய்யக்கூடாது, वैसे देखकर मत करो। பார்த்து வாழக்கூடாது. देखकर नहीं चाहिए। உனக்குள்ள இருக்கிற ஆவியான உணர்த்தணுமே. तेरे अंदर रहने वाला पवित्र आत्मा एहसास உனக்குள்ள இருக்கிற देना। தேவபரிசு உணர்த்தணுமே. तेरे अंदर रहने वाला मन அப்ப पर प्रभु बात டெடிகேட் करे। இல்லாம प्रतिष्ठा के உன் बिगड़ சரீரங்களை பிரதிஷ்டை பண்ணாம अगर शरीर को प्रतिष्ठा न நீ करोगे, வாழ்ந்தா பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ள முடியாத. तुम जियोगे तो पवित्र आत्मा को नहीं पा सकते। அதான் உன் சரீர அவயங்களை इसके लिए तुम्हारे शरीर के अंग சோதரம் को பாவத்துக்கு அடிமையாக்காத. पाप का गुलाम न बनाओ। பரிசுத்த பவுல் சொல்றார் பாருங்க. पवित्र पौल कहता है, அதான் உன் அவயங்களை तुम्हारे अंगों को நீதியின் அவயங்களாக ஒப்பு கொடுங்க. धर्मी के अंग के रूप पर उसे अर्पण हालेलुया। करो। हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो। உங்க சரீரத்தின் அவயங்களை பாவத்துக்கு அடிமை ஒப்பு கொடுக்காத. तुम्हारे शरीर को जो पाप के लिए गुलाम मत बनाओ। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்போ महिमा हो। நீதியின் அவயங்களாக ஒப்பு கொடுங்க. धर्मी के अंग के रूप पर धारण அப்போ करो, ஆண்டவராக அதை ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर यहोवा उसे आशीर्वाद करेगा। அதனால தான் 6ஆம் அதிகாரத்துல ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் रोमियो की किताब 6वां अध्याय 12-13 வசனங்களை வாசிக்கிற பொழுது उसके 12-13 ஆகியால் पढ़ोगे, நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை சோத்திரம் பாவம் ஆளாதிருப்பதாக. इसलिए पाप तुम्हारे नाश्वर शरीर में राज्य न करे कि तुम उसकी लालसाओं के आधीन रहो। நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் और न अपने अंगों को अधर्म की हथियार होने के लिए पाप को सौंपो, உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து पर अपने आप को मरे हुओं में से जी उठा हुआ உங்கள் जानकर அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். परमेश्वर को सौंपो। अपने अंगों को धर्म के हथियार होने के लिए परमेश्वर को सौंपो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ உங்கள் சரீரங்களை இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான சரீரத்தை பாவம் ஆளாது இருப்பதாக. इसलिए वो कहता है कि पाप तुम्हारे नश्वर शरीर में राज न करे कि சோதரம் तुम उसकी பாவம் लालसा में आधीन பாவம் हो। அப்படின்னு சொல்லிட்டாலே पाप पाप ऐसा बोलने से, கீழ்ப்படியாம இருந்தாலும் அது ஒரு பாவம் தான். आज्ञा पालन न करने से वही एक पाप है। அந்த பாவம் ஆளக்கூடாது. वो पाप हमें राज नहीं करता। யார் யார் பரலோக ராஜ்யத்துல போக மாட்டா? कौन कौन परमेश्वर के राज्य में नहीं जाएगा? கீழ்ப்படியாதவர்கள் जो आज्ञा नहीं ஒரு मानते। பட்டியல் வருது பாருங்க. एक लिस्ट में आता है ऐसा। கொரிந்தியர் சபை எழுதுகிறார். कुरिन्थियर कलीसिया वाले को लिखते हैं। பரிசுத்த யோவான் எழுதுகிறார். पवित्र योहान लिखता है, கீழ்ப்படியாதவர்கள் जो लोग आज्ञा न मानते, பயமுள்ளவர்கள்
பயமுள்ளவர்கள். जो डरते हैं. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. சோதரன் பல பட்டியல போறாரு. कई प्रकार की लिस्ट है उधर. அதுல ஒரு கீழ்ப்படிதல். तो आज्ञा पालन न करने. ஹalleluya. हालेलुया. அப்ப இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில ஆளக்கூடாதுல்ல. तो ये पाप हमारे शरीर को राज नहीं करना है. வேசித்தனம் ஆளக்கூடாதா? जो वेश्य விபச்சாரங்கள் ஆளக்கூடாதா? व्यभिचार का जो आत्मा हालेलुया राज नहीं करना है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அப்ப வாழ்க்கையில யோசித்து பார்க்கணும். तो जिंदगी पे அப்ப सोचो. இந்த சரீரத்துல तो ये शरीर को சோதரன் வேற எந்த பாவம் இல்லாவிட்டாலும் और कोई पाप नहीं हो तो भी கீழ்ப்படிகிற அனுபவம் இருக்குமானா, கீழ்ப்படியாத அனுபவம் இருக்குமானா, ये आज्ञा न मानने वाली एक अनुभव होगा. அப்ப ஆண்டவராகிய தேவன் எப்படி இந்த சரீரத்தில் அபிஷேகத்தை तो ஊற்றுவார்? परमेश्वर यहोवा इस शरीर पर अभिषेक कैसे उड़ने அப்ப लेगा. இந்த டெடிகேட் பண்ண வாழ்க்கை வேணும். तो प्रतिष्ठा किया हुआ जिंदगी பிரதிஷ்டை चाहिए. பண்ணப்பட்ட வாழ்க்கை வேணும். प्रतिष्ठा किया हुआ जिंदगी चाहिए. அசுத்த சாமுவேல் சாலமோன் पवित्र सुलेमान தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட உடனே जब परमेश्वर के भवन को प्रतिष्ठा किया, ஆலை முழுதும் இறங்கிட்டு, वह भवन पर परमेश्वर की அபிஷேகம் तेजो में இறங்கிட்டு, उतरा. ஆலை முழுவதும் நிரம்பிட்டு. उसका भवन पूरा तेजो में से அப்ப भर गया. நீங்களே தேவ ஆலயமா तो இருக்கிறீங்க. तुम लोग तो परमेश्वर का भवन அப்ப இது हो. புள்ள இறங்கணும்ல, तो तुम्हारे ऊपर उतरना है அபிஷேகம் ना. இறங்கணும்ல, अभिषेक उतरना है ना. ஆவியான் இறங்கணும்ல. आत्मा जी उतरना है அப்ப ना. ஆவியான் புள்ள இறங்கணும். तो पवित्र आत्मा அப்ப उतरना है. இறங்கணும்னா अगर उतरना இந்த है ஆலயத்தை ये भवन நாம் को கர்த்தர் சமூகத்துல परमेश्वर के டெடிகேட் समुख पर பண்ணணும், प्रतिष्ठा करना. பிரதிஷ்டை பண்ணணும். प्रतिष्ठा करना. ஆகிய இப்படி இருக்க சகோதரரே, तो इसलिए உங்க भाइयों சரீரங்களை ये शरीर को சோத்தை எப்படி ஒப்பு கொடுங்க? कैसे सौंपो. பரிசுத்தமோ पवित्रता தேவனுக்கு பிரியமான परमेश्वर का प्रिय ஜீவபலியா ஒப்பு கொடு. उसका जीवन के बलिदान के தேவனுக்கு ऊपर பிரியமான ஜீவபலி. परमेश्वर का प्रिय जीवन நாம் बलि. விரும்புகிற பலி, நாம் விரும்புகிறபடி அல்ல, हम चाहते हैं वैसा नहीं. நாம் சோத ஆசைப்படுகிறபடி அல்ல, हम जैसा आशा रखते हैं वैसा தேவன் नहीं. விரும்புகிற ஜீவபலி. परमेश्वर चाहने वाली जीवन की बलि. பரிசுத்தமோ पवित्र தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. परमेश्वर का प्रिय जीवन बलि. தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. परमेश्वर का प्रिय जीवन நீ की बलि. விரும்புகிற பலி அல்ல, तुम चाहने वाली நாம் नहीं. ஆசைப்படுகிற வாழ்க்கை அல்ல, हम जो आशा करने நாம் वाली जिंदगी ஆசைப்படி नहीं. ஜீவியம் அல்ல, हम आशा रखने वाली தேவன் जिंदगी नहीं. விரும்புகிற வழி, परमेश्वर चाहने वाली जिंदगी. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. परमेश्वर चाहने वाली जिंदगी. அப்பதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள तब முடியும். अभिषेक को पा सकते हैं. அதான் உன் வழி என் வழி அல்ல, तो इसलिए परमेश्वर का तेरा रास्ता मेरा रास्ता ஓ, नहीं. உன் நினைவு என் நினைவு அல்ல. तेरी विचार मेरी विचार அவன் नहीं है. நம்ம நினைவுக்கெல்லாம் வித்தியாசமா இருக்கு तो ஆண்டவன். सारी विचार परमेश्वर का நம்முடைய अलग है. வழியை நம்முடைய வழியை பார்க்கலாம், அவருடைய வழி வித்தியாசமா. हमारा मार्ग से भी परमेश्वर का बहुत அவருடைய अलग है. வழி ஒருவன் நம்முடைய பார்ப்பதற்கு கல்லு முள்ளா இருக்கும். उसका मार्ग हमारे जीवन पर ऐसा लगेगा कि कांटा और சகோதரர், पत्थर. அவருடைய நினைவெல்லாம் வித்தியாசமா இருக்கும். और उसकी विचार बहुत अलग நம்ம है. நினைவு வித்தியாசமா இருக்கும். हमारी विचार बहुत अलग है. அப்போ நினைவை பார்க்கலாம், तो विचार से भी வழியை பார்க்கலாம், रास्ते से भी நம்முடைய வழி நம்முடைய நினைவை பார்க்கலாம், அவருடைய வழி வித்தியாசமா இருக்கும். हमारे मार्ग और रास्ते से भी बढ़कर परमेश्वर का ஹalleluya अलग है. हालेलुया ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो. சேமத்தை தந்து ஆஸ்வதிக்கணும்னா अगर प्रभु हमें आशीर्वाद करना நம்முடைய है, சரீரத்தை டெடிகேட் பண்ணு, हमारे शरीर को நம்முடைய வாழ்க்கையை प्रतिष्ठा dedicate करो. பண்ணு. जिंदगी को प्रतिष्ठा எங்கெங்க करो. டெடிகேட் பண்ணணும், आप विचार को प्रतिष्ठा எங்கெங்க करो. டெடிகேட் பண்ணணும். क्या क्या प्रतिष्ठा ஒரு करना है? மனுஷன் एक इंसान கண்ணோடு டெடிகேட் பண்ணா பாருங்க. वो आंखों के साथ प्रतिष्ठा किया. சகோதரம், யோபு சொல்றாரு, अय्यूब कहता है கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினா, मैं आंखों के साथ प्रतिष्ठा கண்ணோடு किया. டெடிகேட் பண்ணினா मैं अपने आंखों के साथ எப்படி वाचा ஒரு बांधा. சிறுமி நினைவா இருப்பேன். तो कैसे एक स्त्री कुंवारी இந்த के ऊपर கண்ணில स्मरण தான் करूं? பாவம் வந்துச்சு. ये आंखों पे पाप இந்த कैसा है? கண்ணு கூட டெடிகேட் பண்ணுவான் பாருங்க. आंख को भी प्रभु के लिए अर्पण कर- டெடிகேட் பண்ணாதனால अर्पित न करने से இந்த ஆதா வாழ்க்கையில என்ன கிட்ட போச்சு பாருங்க. आदम की जिंदगी क्या बिगड़ गई. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இந்த கண்ணு ஒழுங்கா பண்ணிருந்தாலனா अगर ये आंख ठीक से தேவ रहता மகிமை இழந்திருக்க முடியுமா? वो खोया होता है क्या? தேவ மகிமை இழந்திருக்க முடியுமா? परमेश्वर की महिमा को खोया தேவ होता கிருபை क्या? இழந்திருக்க முடியுமா? प्रभु के अनुग्रह को உன் खोया கண்ணு होता क्या? சரியில்லாதனால आंख सही नहीं है சோதர इसलिए கண்ணாடி போட சூழ்நிலை வந்துட்டு பாரு. अभी का ये पहने हो, உன் चश्मा கண்ணு पहने हो. சரியில்லாதனால आंख सही नहीं है इसलिए கிருபை இழந்து போயிட்ட, अनुग्रह को खो அபிஷேகம் गए. இழந்து போயிட்ட, अभिषेक खो எதை गए. எதை இழந்து போயிட்ட பாரு. क्या क्या खो गए. சோதரம் ஹalleluya. हालेलुया. தாவீது கண்ணு சரியில்லாதனால, दाऊद की आंख ठीक नहीं था சோதர इसलिए தாவீது கண்ணு சரியில்லாதனால दाऊद की आंख ठीक नहीं था சோதர इसलिए ஏதோ ஒரு ஸ்திரியை பார்த்து कोई एक स्त्री को அவ வாழ்க்கையை देखकर சீர்குலைத்துறான் பாருங்க. वो जिंदगी को बर्बाद किया. ஹalleluya. हालेलुया. கண்ணு கண்ணு உடன்படிக்கை பண்ணல பாரு. वो आंख के साथ उसने प्रतिष्ठा
नहीं அப்ப किया। யோசித்து பாருங்க, सोच कर देखो, இப்படி अनेக மக்கள் வாழ்க்கையில பார்க்கலாம் பாருங்க. ऐसे कई लोग के जीवन पर देख सकते சோத்திரம். இது அனனியா செப்பராலாம் டெடிகேட் பண்ண மக்கள் தான். हैं। अननिया सेपेरा वो अपने आप को प्रतिष्ठा சோத்திரம், இந்த किए கண்ணு थे, சரியில்லை பாரு, आँख ठीक नहीं था, இந்த பணத்தை பார்த்த உடனே पैसे को देखने के बाद வாழ்க்கையே திருப்பி போட்டுட்டு वो பாரு. जिंदगी को पलट दिया। கேஸ் எப்படிப்பட்டவன், केएससी कैसा था? கேஸ் எப்படிப்பட்ட ஆளு, केएससी कैसा था? சோத்திரம், 4 மடங்கு வரங்களை பெறக்கூடியவன், 4 गुना वो वरदान को पाने वाला சோத்திரம், था। வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரன கூட இருக்கக்கூடியவன். वरदान पाया हुआ அவன் सेवक के வாழ்க்கை साथ में था। தலைகளை மாத்திட்டு பாரு. उसकी जिंदगी उल्टा हो சாபத்தை गई। கொண்டு வர என்ன காரணம், श्राप लाने की क्या அவன் कारण வாழ்க்கை है? கெட்டு போக என்ன उसकी காரணம், जिंदगी बिगड़ने की क्या அவன் कारण குடும்பம் है? சாபத்துக்குள்ள வர उसके காரணம் என்ன, परिवार श्राप पाने की कारण அவன் क्या கண்ணு थी? கண்ணுயா, उसकी आँख, கண்ணு கண்ணு, उसकी आँख, சோத்திரம், கண்ணு டெடிகேட் பண்ணணும். आँख को प्रतिष्ठा உன் करो। வாழ்க்கை கெட்டு போவதற்கு, जिंदगी உன் बिगड़ने के ஜீவங்கள் लिए, கெட்டு போவதற்கு जिंदगी बिगड़ने சோத के लिए காரணம் உனக்குள்ள இருக்க கண்ணுயா. कारण आँख है। சோத இது ஆவிக்குரியவன் தான் புரிய முடியும், ये आत्मिक है तो तुम समझ ஆவிக்குரியவன் தான் पाओगे। அறிந்து கொள்ள முடியும். आत्मिक रहोगे तो அபிஷேகத்தை समझोगे। இழந்து போவதற்கு, अभिषेक को खोने के கிருபைகள் लिए, இழந்து போவதற்கு, अनुग्रह को खोने के வரங்கள் लिए, இழந்து போவதற்கு, वरदान को खोने के लिए, உனக்குள்ள இருக்கிற கண்ணு, तुम्हारे अंदर रहने वाली இந்த आँख கண்ணு है। பார்த்தனாலதான் ये आँख देखने के தாவீது कारण புலம்புறான், दाऊद विलाप ஐயோ करता है, நான் பாவம் செஞ்சுட்டேன், मैंने गलती किया, எப்பொழுதும் பாவம் என் கண்ணு முன்னாடி நிக்குது, हरदम पाप मेरे सामने खड़ा है, என்ன அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளாத, मेरे अभिषेक को न சோத छीन ஏவசந்து लो, தள்ளாத, मुझे ठुकरा சோத मत। அப்படியே தேவ பாத்திரம் விழுந்துட்டான் பாரியா. वो देखो परमेश्वर के चरणों पर गिर உனக்கு गया। தெரிஞ்சு ஒண்ணு செய்ய மாட்டேங்கிற பத்தியா, जान के भी तुम नहीं ஒரு करते हो। டெடிகேட் உடைஞ்சு போயிட்ட, तू तो प्रतिष्ठा तोड़ தீர்மானம் दी। உடைஞ்சு போயிட்ட, சோது தீர்மானத்தை உடைச்சு போட்ட, तुमने जो निर्णय लिया சோது वो भी तोड़ கண்ணு दिया। இப்படியா பாஞ்சிட்டே இருக்கு பாரு. आँख कहाँ जा रहा है? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆகான் எப்படிப்பட்ட ஆளு, आगान कैसा था? விசுவாசம் உள்ள வீரன், विश्वास का एक वीर சோது था, விசுவாசம் உள்ள ஒரு வீரன், विश्वास का वीर था। தேசத்துக்காக சபைக்காக தேவ மக்களுக்காக பாடப்படக்கூடிய देश के लिए, कलिशा के लिए, परमेश्वर के लिए வாழ்க்கையே சீர்குலைத்தது, वो जिंदगी उसको बर्बाद அவன் करा வாழ்க்கை दिया। சீர்குலைச்சதுயா. कौन सा இந்த वो கண்ணு कार्य था? கண்ணு கண்ணு பாருங்க, उसकी आँख, கண்ணு. आँख। ஹalleluya, हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப இந்த महिमा। நாளிலே इन दिनों में பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு पवित्र आत्मा पाने के ஒரு लिए அநேக காரணங்கள் இருக்கிறது. कई कारण है। சோதனை நாளில் இந்த 2 காரணம் பாரு, इन दिनों पर ये 2 चीज சோதனை கீழ்ப்படிதல், आज्ञा पालन, சோதனை டெடிகேட் பண்ண வாழ்க்கை. प्रतिष्ठा की जीवन। சோதனை கண்ணு பண்ணியிருக்கா, आँख प्रतिष्ठा की, சோதனை உதடு பண்ணியிருக்கா. होंठ को प्रतिष्ठा की। உதடு டெடிகேட் பண்ணா நீ லிப்டிக் பூச மாட்ட பாரு, होंठ अगर प्रतिष्ठा किया रहेगा तुम இந்த लिपस्टिक கண்ணு नहीं டெடிகேட் लगाओगे। பண்ண இந்த ஐப்ரோ பண்ண மாட்ட பாரு, अगर तुम आंखों के साथ प्रतिष्ठा की हो तो आईब्रो नहीं करोगे। சோதனை ஐப்ரோ வாழ்க்கை பண்ண மாட்ட பாரு, आईब्रो की जिंदगी नहीं होगी। சோதனை இந்த கண்ணு பண்ண மாட்டா, அந்த கண்ணுக்குள்ள மை திட்ட மாட்ட பாரு. अगर आँख का प्रतिष्ठा किया तुम इस प्रकार काजल नहीं இந்த लगाओगे। கண்ணு டெடிகேட் பண்ணிட்டாக்க நீ அடுத்த ஆளை மறுவான்னு பார்க்க மாட்ட பாரு. तू प्रतिष्ठा किया रहेगा आंखों को तो ऐसा नहीं இந்த देखेगी சைடு घूर-घूर के। பார்வை, இந்த ஓர பார்வை, திருட்டு பார்வை எல்லாம் வராது பாரு. तू इस प्रकार चोर की तरह देखना, साइड से இச்சை देखना, உள்ள பார்வை. अभिलाषा की नजर। ஹalleluya. हालेलुया। இந்த பார்வையில अनेक மக்கள் கெட்டு போயிட்டா பாரு. नजर के वजह से बहुत जन बिगड़ கண்ணு गए। கண்ணு சரிப்படுத்திக்கோ. आंखों को ठीक कर लो। ஆகியனால தான் इसलिए யோபு உடன்படிக்கை பண்ணிட்டான், आयु प्रतिष्ठा இந்த किया, கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிட்டான். अपने आँख के साथ இல்லைன்னா வாழ்க்கை प्रतिष्ठा இன்னும் किया, தலைகளா மாறி போகையா. नहीं तो उसकी जिंदगी सिर के சோதனை नीचे होती थी। தாவீது போல மனுஷன் யாருயா, தாவீது போல மனுஷன் யாரு, दाऊद की तरह कौन है அவன் ऐसा வாழ்க்கை मनुष्य? தலைகளா மாத்திட்ட. उसको सर के नीचे कर அனனே दिया। செப்பரால், अनेना सिपरा, ஒரே இருதயம், वो एक ही हृदय, ஒரே அபிஷேகம், एक ही अभिषेक, ஒரே ஆவியினால் एक ही நிரப்பப்பட்டவர்கள். पवित्र आत्मा से அவன் भरे வாழ்க்கை थे, தூக்கி போட்டுட்ட. पर उसकी जिंदगी को भी पलट சோதனை दिया। கேயாசி யாருயா, केएससी कौन है? அவன் வாழ்க்கை மாத்தி போட்டுட்ட. उसकी जिंदगी को पलट गया। சோத்திரம், நான் ஆகான் யாரு, आगान कौन அவன் है? வாழ்க்கை மாத்தி போட்டுட்ட. उसकी जिंदगी को भी पलट எல்லாத்துக்கும் दिया। காரணம் கண்ணுதான்யா. ये सारी कारण டெடிகேட் பண்ணல, प्रतिष्ठा नहीं சோதனை किया, எல்லாத்தையும் பண்ற, सब कुछ உன் करते हो। கண்ணு டெடிகேட் பண்ணலையே, आंखों को प्रतिष्ठा नहीं உதடு की, டெடிகேட் பண்ணலையே, होठों को प्रतिष्ठा உன் नहीं நாவு की, டெடிகேட் பண்ணலையே. तेरे जुबान को प्रतिष्ठा இந்த नहीं நாவு की। பாருங்க, जुबान पे। சோதனை தாவீது சொல்றான், दाऊद बोलता நாவு है, டெடிகேட் பண்ணிட்டான் பாருங்க. वो प्रतिष्ठा किया சோதனை जुबान ஆகிய को। நல்லதும் பேசலையா, अच्छा भी नहीं கெட்டதும் बोला, பேசலையா, बुरा भी नहीं बोला, அமைதியா இருந்தான் பாருங்க. चुपचाप बैठ गया। ஹalleluya. हालेलुया। அதனால தான் பரிசுத்த பவுல் சொன்னாரு, पवित्र पौल बोलते हैं, எல்லாவற்றுக்கும் தோத்திரம் பண்ணிட்டு. सारी कार्य के लिए स्तुति करो। அதனால யோசித்து பாரு, तो इसलिए सोचो, இந்த நாவு சும்மா ஃப்ரீயா இருக்கனால தான் ये जुबान फ्री है இன்னைக்கு इसलिए மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா பாரு. घंटे भर बैठकर बात करते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இவ பேசுறது கூடி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ऐसा इकट्ठा होकर बात करने की जरूरत नहीं। அப்போதைக்கு ஆள் இருந்தா தான் பேச முடியும். उस समय पर आदमी लोग रहेंगे तो இப்ப बात कर ஆளு सकते हैं। இல்லாம பேசிட்டே இருக்கலாம். अभी आदमी नहीं है तो भी बोलते ही रह அதனால सकते தான் இப்ப கூட ஒரு ஆள் வந்துட்டு हैं। इसलिए साथ में एक आगे 24 மணி கூட இருக்க ஒரு ஆள், 24 घंटा एक साथ அதான் में, மொபைல். वही तेरा मोबाइल। இந்த நாவு திட்டு போட்டு போக காரணம், ये जुबान உன் अशुद्ध होने की பரிசுத்தாவை कारण, இழப்பது तू காரணம், पवित्र आत्मा न இந்த पाने நாவு की कारण, பேசிட்டே இருக்கும் பாரு. ये ऊंट बात करते हैं। ஹalleluya.
ஹalleluya हालेलुया மணிக்கணக்கா பேசிட்டே இருக்கோம் ये बात करते அப்போ रहेगा வாய் வலிக்காது मुंह भी नहीं அப்போ दुखेगा எதுவுமே வராதுயா वो कुछ அப்போ नींद தூக்கம் नहीं आएगा வராது नींद नहीं அப்போ आएगा இடுப்பு வலிக்காது कमर नहीं ஆனா दुखेगा ஜெபத்தில் உட்காரட்டும் प्रार्थना में बैठो ஒரு 10 நிமிஷம் உட்காரட்டும் 10 मिनट அப்போ बैठो வாய் திறக்க முடியாது तो பாரு मुंह ही नहीं खोल அப்போ पाते हो வாய் திறக்க முடியாது तेरे मुंह खुलता ही नहीं है தூக்கம் வரும் नींद आएगा இடுப்பு வலிக்கும் कमर கால் दुखेगा வலிக்கும் पैर दर्द எல்லாம் देगा வலிக்கும் பையன் सब कुछ அப்போ दर्द देगा அப்படியே ஒரு தூண் பக்கத்துல இருக்கு சேவத்துல ஒரு தூண் அது तो दीवार में ऐसे लेट जाओ ஹalleluya हालेलुया அது அப்படியே தூண் சாஞ்சிக்குவா वैसे ही लेट ஆனா जाओगे ஜெபத்துல அந்த பேசுகிற போதும் पर बात करते மணிக்கணக்கா समय பேசுவா घंटे அப்போ भर கை வலிக்காது हाथ नहीं கால் दुखेगा வலிக்காது पैर नहीं दुखेगा சில பேர் வாக்கிங் பண்ணுவா कई लोग वॉकिंग करते हैं அப்படியே வாக்கிங் பண்ணிட்டே பேசுவா वॉकिंग करके बात करेंगे இதெல்லாம் அபிஷேகம் இருக்குமாக்கும் तो ये सब अभिषेक रहेगा இதெல்லாம் क्या அபிஷேகம் பெற்றுமாக்கும் ये अभिषेक पाने गए क्या யோசித்து பாரு இதெல்லாம் டெடிகேட் பண்ண வாழ்க்கை ये सब प्रतिष्ठा नहीं किया हुआ जिंदगी டெடிகேட் பண்ண வாழ்க்கை இருக்கா प्रतिष्ठा किया हुआ ஒரு जिंदगी है கண்ணை क्या பண்ணிருக்கியா आंखों को किए உதட்ட क्या பண்ணிருக்கியா होठ को किए क्या நாவை பண்ணிருக்கியா जुबान को किया है क्या சோத கைகளை பண்ணிருக்கியா हाथों पर किए क्या சோத டெடிகேட் பண்ணலனாக்க பரிசுத்தானை பெற்றுக்கொள்ள முடியாது प्रतिष्ठा नहीं किए तो आप पवित्र आत्मा नहीं சோத पाओगे பரிசுத்தானை பெற்றுக்கொள்ள முடியாது पवित्र आत्मा नहीं पा இப்ப सकते டெடிகேட் பண்ணி பாருயா तो प्रतिष्ठा करो டெடிகேட் பண்ணி பாரு प्रतिष्ठा करो டெடிகேட் பண்ணி பாரு प्रतिष्ठा करो பரிசுத்தான வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் पवित्र आत्मा को पा அப்ப सकते எது எது வாழ்க்கை டெடிகேட் பண்ணல तो कौन सा எது जीवन எது प्रतिष्ठा தேவனுக்கு नहीं किया அர்ப்பணிக்கல कौन सा प्रभु எது के எது समूह ஒப்பு पर अर्पण नहीं கொடுக்கல किया कौन सा अर्पण சோ नहीं किया இன்றைக்கு ஒப்பு கொடுத்துப்பா आज अर्पण करो அப்ப ஆண்டவன் அபிஷேகம் तब பண்ணுவா परमेश्वर अभिषेक அப்ப करेगा ஆண்டவன் அபிஷேகம் तब பண்ணுவா परमेश्वर अभिषेक அந்த करेगा அபிஷேகம் கூட இருக்கிற वो அனுபவம் अभिषेक तेरे साथ रहने அந்த का அபிஷேகம் கூட இருந்தா अनुभव वो अभिषेक அது साथ அருமை रहेगा उसकी அது कीमती கூட இருக்கிறது தான் தெரியும் उसके साथ में जो है उसको ही मालूम है மக்களுக்கு தெரியாது பாருங்க कई लोग को ये बात नहीं मालूम है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அந்த ஆவியானவர் वो पवित्र आत्मा பலப்படுத்துகிறவர் स्मरण அந்த देता ஆவியானவர் वो पवित्र आत्मा நடத்துகிறவர் एहसास அந்த देता ஆவியானவர் वो पवित्र आत्मा உணர்த்துகிறவர் स्मरण எல்லாவற்றையும் देता செஞ்சுக்கிட்டே இருக்கிறவர் वो सब कुछ करते रहेगा ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் पवित्र परमेश्वर की அதில் पवित्र பரிசுத்தானை आत्मा பெற்றுக்கொள்வதற்கு पवित्र आत्मा पाने சோதரர், के நமக்கு लिए முதலாவது தேவை हमारे अंदर சோதரர், जरूरत கீழ்ப்படிதல் आज्ञा पालन இரண்டாவது தேவை दूसरा चाहिए ஃபுல் டெடிகேட் வேணும் पूरा प्रतिष्ठा करना பிரதிஷ்டை வேணும் பிரதிஷ்டை பண்ணப்படணும் पूरा प्रतिष्ठा किया जाना ஆகினால யோசித்து பாருங்க सोच के देखो இன்னைக்கு எது இலக்கு செய்து आप कौन सा சோதரர், बात खो கண்ணா, दिया आँख है நாவா जुबान है சோதரம் உதடா होंठ है சோதரம் இருதயமா हृदय है இருதயத்தை பார்க்கணும் हृदय को भी देखो ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இருதயத்தில் எத்தனை நினைவு இருக்கிறது हृदय पर क्या क्या सोचते எத்தனை हो தோற்றம் இருக்கிறது क्या क्या रूप எத்தனை है காரியம் இருக்கிறது क्या क्या कार्य இதெல்லாம் है மாறணும் ये सब बदलना है அப்ப சரீரத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும் शरीर को पूरा अर्पण करना ஹalleluya हालेलुया எலிசா பாருங்க एलिसा எலிசா முற்றிலும் அர்ப்பணித்துட்டான் एलिसा पूरा अर्पण किया நாகமான் சோதரம் கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு வரான் वो बंडल बंडल पैसा लेकर आया नागमान சோதரம் டச் பண்ணலையே वो एक भी नहीं छुआ அதான் முகத்தையே பார்க்கலையே उसका चेहरा भी नहीं देखा எதுவுமே கண்டுக்கலையே उसको देखा ही नहीं திரும்பி பார்க்காம போடா वो इधर से चले जाओ ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்ப தன்னை முழுதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த எலிசா வாழ்க்கையில ये जो पूरा अर्पण किया हुआ एलिसा की जिंदगी அவன் கல்லறை மேல வந்து செத்து போன பணத்தை போட்டா பாரு उसके कब्रिस्तान के ऊपर एक मरा हुआ लाश को डाले அவன் அப்படியே உயிர்ப்பிக்கப்பட்ட वो मरा हुआ लाश जिंदा उड़ गया देखो பரிசுத்த பேதுரு ஒரு மனுஷன் இருந்தார் பாருங்க पवित्र पत्रस नाम का एक मनुष्य था பிரசங்கம் பண்ணிட்டே वो போறாரு प्रचार करके जा रहा है சோத கை தொடல हाथ नहीं लगाया சோத ஒண்ணுமே செய்யல कुछ भी नहीं சும்மா किया நடந்து போயிட்டே இருக்காரு वैसे பாருங்க. चल के जा रहे அந்த थे நிழல் பட்ட அத்தனை பேரும் उसकी छाया जिनके சுகம் ऊपर लगा அடைந்தார்கள் सब लोग चंगाई पाया சுகம் அடைந்தார்கள் वो लोग सब चंगाई விடுதலை पाया பெற்றுக் கொண்டார்கள் छुटकारा पा लिया ஹalleluya हालेलुया இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन சோத में சுகம் ஏன் அடையலையா क्यों चंगाई नहीं ஏன் पाया சுகம் அடையல क्यों छुटकारा ஏன் नहीं मिल கிருபை रहा है பெற்றுக் கொள்ள முடியல क्यों अनुग्रह नहीं पाए நமக்குள்ள என்ன பிரதிஷ்டை பண்ண வேண்டிய பகுதி ஏராளம் இருக்குதுயா हमारे अंदर प्रतिष्ठा करने की बात कई सारे हैं சோத நகை கேட்டா போதாதுல்ல நகை கழிட்டா போத பிரதிஷ்டை இல்ல आप दागिना निकालने से काफी வெள்ளை नहीं துணி போட்டா அந்த பிரதிஷ்டை आप இல்ல सफेद कपड़े पहनने से भी बस नहीं ஹalleluya हालेलुया இதுக்குள்ள எத்தனை அக்குறை மறைஞ்சிருக்கு तेरे अंदर कितने अधर्म இதுக்குள்ள छुपा எத்தனை है அநியாயம் மறைஞ்சிருக்கு कितने अन्याय छुपा சோத है பரிசுத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாத காரணம் என்ன पवित्र आत्मा न पाने की சோத कारण பரிசுத்த வாழ்க்கையில சோத இழந்து போக காரணம் என்ன पवित्र आत्माओं को खोने की कारण சோத இன்றைக்கு இதெல்லாம் சிந்தித்து பாரு तो इस बात को सोचो என்னையெல்லாம் இன்னைக்கு யோசித்து பாரு इस बात को सोचो ஹalleluya हालेलुया பேதுரு நடந்து போகிற போதே जब वह सड़क पर चलकर जा
जा रहे थे, சுகமடைந்தா பாரு, जो रोगी थे பேயெல்லாம் चंगा हो ஓடிச்சு गए। பாரு, तो सोच के देखो, அது பேயெல்லாம் ஓடிச்சு பாரு, भूत भाग गया, எல்லா வியாதியெல்லாம் சுகமாச்சு பாரு. सारी बीमारी ठीक हो அப்போ गई। நமக்குள்ள இருக்க வியாதி சுகமாகலையே, हमारे अंदर रहने वाली बीमारी ठीक नहीं होती அடுத்த है, ஆளு வியாதி சுகமாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், दूसरे की बीमारी ठीक அப்ப करने की दूसरी நமக்குள்ள बात। என்ன சுகமாகலையே, तो हमारे अंदर ही चंगा नहीं हुआ। காலையில 4 மாத்திரை, सुबह 4 गोली, சாயந்தரம் 5 மாத்திரை, शाम को 5 गोली, ராத்துக்கு சோதனை 10 மாத்திரை, रात को 10 गोली। இப்படியே ஓடிந்தா अगर உனக்குள்ள ऐसे- எங்க பரிசுத்தம் இருக்காரு? तो पवित्र आत्मा हमारे अंदर कैसे है? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की ஒரு महिमा। சமயம் ஒரு சபைக்கு ஆராதனைக்கு போய்கிட்டு இருக்கேன் பாரு. एक बार आराधना पर गए थे, ஒரு சபைக்கு ஆராதனை போய்கிட்டு இருக்கும்போதும் जब एक बार कलीसिया पर आराधना हो அது रही थी, திடீர்னு 4 பேர் எழும்பி வெளியே போயிட்டு இருக்காங்க. उसमें से 4 जन उठ के जल्दी से बाहर गए। என்ன விஷயம் तो पूछा क्या विषय क्या ஆராதனை है? செஞ்ச பிறகு கேட்கறேன், वो आराधना होने के बाद पूछे ஏன் 4 பேர் வெளியே போனாங்க? क्यों 4 जन उठ के गए? ஏன் அப்படி அவங்க பார்த்த விசுவாசத்தை ஏன் போனாங்க? तो विश्वासियों को देखकर पूछा क्यों गए? ஹalleluya. हालेलुया। இல்ல இல்ல, नहीं, அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாம ஆயிட்டு, उस माता जी को तबीयत ठीक नहीं, அப்படியே மூச்சு அடிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த அம்மாவுக்கு. उनको सांस ऐसे बंद हो रहा है, ஆனாலும் அங்க கூட்டு போயிட்டாங்க வெளியே. इसलिए वो लोग बाहर लेकर गए। ஹalleluya. हालेलुया। என்னடா இது? क्यों ऐसा हुआ? ஆராதனைக்கு ஏன் வரா? आराधना पर क्यों आते? உடம்பு சரியாக தான் சில பேர் ஆராதனைக்கு வருவா. जिसको तबीयत ठीक नहीं है சில उनको ठीक மக்கள் होने எல்லாம் के பார்த்தா लिए நான் ஆராதனைக்கு போனோம், हम लोग आराधना में जाना है, ஆராதனை போனேன் சுகாகும். आराधना में जाएंगे तो चंगा போய் होगा। இப்ப எத்தனை பேர் கேக்குறா? वैसे पूछते हैं, ஆராதனை நடந்தாக்க ஜெபத்தை சுகாகுமே, आराधना होता है எப்போ तो चंगा திறப்பு होना எப்போ है। திறப்பு எப்போ திறப்பு கேட்டே இருக்கா. आराधना आप प्रार्थना की भवन அப்போ कभी खोलोगे? வாழ்க்கை ஜீவித்துல तो जिंदगी पर இந்த ஆவியானவர் வாழ்க்கையில் இல்லாதனால தான் வெளியே கொண்டு போகுது பாரு. पवित्र आत्मा नहीं होने के कारण बाहर लेकर जाते। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த பொல்லாதவ இருக்க விடல, वो दुष्ट आत्मा बैठने नहीं देता, அந்த பொல்லாதவ அங்க இருக்க விடல, वो दुष्ट बीमारी जबत बैठने नहीं नहीं उड़ल देता, है। प्रार्थना में नहीं बैठने ஆராதிக்க देता, இருக்க விடல, आराधना करने नहीं பாடல் देता, பாட விடல. गीत गाने नहीं देता। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। மூச்சு அடைக்கிற மாதிரி தான் வரும், वो ऐसे सांस बंद होते रहेगा, அப்படி செஞ்சு அடைக்கிற மாதிரி தான் வரும், इस प्रकार छाती बंद होते கழுத்து रहेगा, மறிக்கிற மாதிரி தான் வரும், वो इस प्रकार मरने जैसे ही होगा, எல்லாம் வரும். सब कुछ आएगा। ஏன் வருது? क्यों आ रहा है? நமக்குள்ள எங்கேயோ இருக்குதே பாவம். हमारे अंदर पाप कहीं तो है, அந்த மூச்சுக்குள்ள எங்க பாவம் இருக்கிறது, हमारे सांस के अंदर அந்த किधर पाप है? எலும்புக்குள்ள பாவம் எங்க இருக்கிறது? वो तो कोई पाप है। சில பேர் சொல்ல எலும்பு வலிக்குதுன்னு சொல்லுவா, कई लोग बोलते हैं हड्डी दर्द देता है, இடுப்பெல்லாம் வலிக்குது, कमर दर्द देता है, காலெல்லாம் வலிக்குது, पैर दर्द देता அங்க है। பாவம் இருக்கியா? पाप है அந்த इसलिए எலும்புக்குள்ள பாவம் இருக்கு. वो हड्डी के अंदर पाप யோபு है। பார்த்து சொல்ல எலும்புக்குள்ள பாவங்கள் படுத்து இருக்கிறதா. आयु को देखकर कहता है कि हड्डी के अंदर पाप ஹalleluya, नहीं था। हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की இன்னைக்கு महिमा हो। சிந்தித்து பார், सोच के देखो ஏவுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चों, விசுவாசிகளே, विश्वासियों, விஷயத்தை பெற்றவர்களே, अभिषेक पाए हुए இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा को पाना है। இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கு ये पवित्र आत्मा पाने के உனக்குள்ளே लिए கீழ்ப்படிதல் வேணுமே. तुम्हारे अंदर आज्ञा எல்லா पालन வசனம் இருக்கும் பாருங்க, सारी वचन எல்லா அனுபவம் இருக்கும் सारी பாருங்க, अनुभव है, ஆனா கீழ்ப்படி வாழ்க்கை पर இருக்காது. आज्ञा पालन नहीं है। பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, டெடிகேட் பண்ணப்பட்ட வாழ்க்கை வேணுமே. पवित्र आत्मा पाया हुआ जिंदगी होना चाहिए। ஓ, तो आप शरीर प्रतिष्ठा அவங்களை किया हुआ யோசித்துப்பா. जिंदगी, शरीर के अंगों को सोचो। நீ அநீதியின் ஆயுதங்களாக மாற்றப்படாதே, तुम अधर्म के हथियार न धारण நீதியின் करो। ஆயுதங்களாக மாற்றப்படுக்கு தேவ சமூகத்திலே வாழ்க்கையின் அவைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். आप धर्म के हथियार बनाने के लिए प्रभु के सम्मुख அநேக पर अपने மக்கள் आप को अर्पण ஒப்புக் करो। கொடுத்தார்கள், कई पवित्र लोग अपने आप को अर्पण பரிசுத்தவான்கள் किए। அர்ப்பணித்தார்கள். पवित्र लोग तक अर्पण அவர்களை किए। பார்க்கல மேலான நாம் அல்ல. क्या वो लोग से भी बढ़कर हम लोग नहीं है? ஹalleluya. हालेलुया। அப்ப இன்னைக்கு நீ யோசித்து பாரு, तो इस बात को सोच के நீ देखो, சிந்தித்து பாரு. इसे विचार करो। ஏன் எலும்பு வலி வருது? क्यों हड्डी का दर्द? ஹalleluya. மூச்சு அடிக்குது, क्यों तुम्हारा सांस बंद हो रहा ஏன் है? தலை சுத்துது? क्यों तुमको सर घूम रहा நீ है? தேவனுடைய பிள்ளை அல்லவா, तू तो प्रभु के बच्चे है, விசுவாசிகள் அல்லவா, तुम तो विश्वासी है। ஏன் காலைல 10 மாத்திரை, நைட்டு 10 மாத்திரை, இரவு 20 ஏன் சாப்பிடணும்? क्यों सुबह 10 गोली, शाम को எதுக்கு 10 गोली, சாப்பிடணும்? रात நீ को 10 தேவனுடைய गोली? விசுவாசியா இருந்தா, अगर तुम परमेश्वर के உனக்குள்ள विश्वासी हो, அபிஷேகம் இருந்தா, तुम्हारे अंदर अभिषेक உனக்குள்ள है तो, ஆவியானவர் இருந்தா, तुम्हारे अंदर இதெல்லாம் पवित्र आत्मा நடக்குமாயா? है, तो ये सब होगा क्या? உன்னை விட்டு விலகிட்டாரு, तेरे छोड़ குடும்பத்தை விட்டு விலகிட்டாரு, परिवार से हट வாழ்க்கை गए, விட்டு விலகிட்டாரு, तेरे जिंदगी से हट गए। யோசித்து பார், सोच के देखो, உணர்வன் ஆவிக்கு இருந்தா உணர்வான், जो आत्मिक है उसे கிறிஸ்துவன் தான் सोचेगा, உணர்வான், मसीह का है वो सोचेगा, கிறிஸ்துவனை எல்லாம் உணர மாட்டான் பாருங்க. मसीह का नहीं है तो नहीं ஆவிக்கு सोचेगा, இருந்தா உணர மாட்டான் பாருங்க. आत्मिक का नहीं है तो नहीं ஆவிக்கு सोचेगा, இருந்தா பேருக்கு இருப்பான், आत्मिक का नाम ஆனா है, எழுத்தின்படி இருக்க மாட்டான். अक्षर के हिसाब से அவனுடைய होगा, உணர்வே வராது பாரு. उसको कोई एहसास नहीं है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இதனால இந்த நாள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், तो इसलिए हम किस प्रकार की எப்படிப்பட்ட जीवन जी रहे हैं? ஜீவித்துட்டு இருக்கோம். कौन सी जिंदगी जी रहे हैं? நீங்க ஆவிக்கிற கிறிஸ்து வேவன் நிதானிக்கிறான். आत्मिक का कौन है और शरीर का कौन है? நான் நல்லா தான் இருக்கேன், मैं तो अच्छा हूँ, நல்லா தான் பர்ஃபெக்ட். मैं तो परफेक्ट हूँ। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया।
ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சிந்தித்து பாருங்க, सोच को देखो, யோசித்து பாருங்க, विचार करो, உனக்குள்ள ஆவியான போதிக்கலையா போதிக்கல क्यों पवित्र आत्मा में नहीं இந்த தான सिखाता போதிப்பாரு, है? रहेगा तो அந்த सिखाएगा, ஆவியானே நடத்தல पवित्र आत्मा क्यों இந்த नहीं தான் चलाएगा, நடத்துவாரு. कैसे चलाएगा? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की இல்லனா महिमा எங்க हो। போதிப்பாரு, अगर नहीं है तो कैसे चलाएगा, இல்லனா எங்க நடத்துவாரு. नहीं है तो कैसे चलाएगा? ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा ஆகினால உங்க சரீரத்தை டெடிகேட் பண்ணுங்க. हो। इसलिए शरीर को प्रतिष्ठा करो, கண்ணை பாரு, आँख को देखो, காதை பாரு, कान को देखो, காதை பாரு. कान देखो। இப்போ எல்லாம் கம்பல் கட்டிட்டா, सब लोग बाल ही அந்த निकाल दिए। கம்பலை கட்டி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்போன் மாட்டிட்டு இருப்பா. अभी हेडफोन लगाए, बाल ही निकाल அது दिए। ஒரு கம்பல். वो एक बाली है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இப்போ கம்பல் போல ஹெட்போன் வருது பாரு. बाली जैसा ही अभी हेडफोन आ அது गया। அப்படி கம்பல் அப்போ மாட்டின ஆணு மாட்டிக்கிற பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. वो आदमी भी लगाता है, औरत भी लगाती है। அது ஒயர்கள்லாம் கிடையாது இப்போ. उसमें अभी वायर भी இந்த नहीं है। கம்பல் போல ரெண்டு தொங்கிட்டு கிடக்கும். वो एक बाली के जैसा लटकते हालेलुया हालेलुया ஹalleluya हालेलुया அது வெளியில மாட்டி தாளிது பாரு. वैसा गले पे लगा कर கர்த்தர் घूमते हैं। சத்தத்தை கேட்க மாட்டா. परमेश्वर की आवाज नहीं सुनते। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அது மாதிரி தான் वैसा ही வாழ்க்கை ஜீவிதத்துல जिंदगी पर அநேக மக்கள் கெட்டு போக காரணம் பாரு. जिंदगी बिगड़ने की कारण, வாழ்க்கை கெட்டு போக காரணத்துக்கு जिंदगी बिगड़ने की कारण சோது இந்த ஹெட்போன் அவசியமா, हेडफोन चाहिए क्या? சோது இந்த போன் அவசியமா. ये फोन चाहिए क्या? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இப்படி பல காரியம் சொல்லிட்டு போ. ऐसे कई कार्य बोल சோது सकते हैं। யோசி டெடிகேட் பண்ணு. प्रतिष्ठा करो, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையில தான் प्रतिष्ठा किया हुआ जिंदगी சாலமோன் पर। பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணின போதும் सुलेमान प्रतिष्ठा कर कर அபிஷேகம் இறங்கினதையா, अभिषेक उतरा, மகிமை இறங்கினதையா, महिमा उतरा, தேவபிரசன்னம் இறங்கினதையா. प्रभु की उपस्थिति उतरी। ஹalleluya हालेलुया அப்ப இந்த சரீரத்தை ये शरीर को பரிசுத்தமோ पवित्रता, கர்த்தருக்கு பிரியமான प्रभु के प्रिय ஜீவனை அர்ப்பணிக்கிற एक போதுதான் जीवन की बलिदान के रूप में अर्पण அபிஷேகம் करोगे। இறங்கும். अभिषेक அபிஷேகத்தை उतरेगी, பெற்றுக்கொள்ள முடியும், अभिषेक पा கிருபைகளை सकते பெற்றுக்கொள்ள हैं, अनुग्रह முடியும், को पा सकते வரங்களை हैं, பெற்றுக்கொள்ள वरदान முடியும். को पा அப்ப सकते இந்த हैं। சரீரத்துல ये शरीर को எங்க பரிசுத்தம் இருக்கு, कहाँ का पवित्र है? அது எலும்புல இருக்கா, हड्डी में है क्या? நரம்புல இருக்கா, नस தசையில में है இருக்கா, ஆவியில இருக்கா, आत्मा में है क्या? ஆத்மால இருக்கிறா, आत्मा में, அவயத்தில் இருக்கிறதா, शरीर के अंग எனக்கு में। சிந்தித்துப்பா. सोच के देखो। ஆகினாலே इसलिए உங்களை ஆராய்ந்து பார்த்து अपने आप को जांच के பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு पवित्र आत्मा पाने के ரெண்டு लिए காரியத்தை ये கடைபிடித்து दो कार्यों को पालन करो। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. प्रभु आशीर्वाद करें। எல்லாரும் அப்படி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना करेंगे। நல்ல ஆண்டவரே, சோதரம் 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 சோதரா அல்ல தகப்பனே துதிக்கிறோம். அல்ல ஆண்டவரே, சோதரம் 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 சோதரா அல்ல தகப்பனே கிருபை 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 ஆவியானவரே, சோதரம் 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 சோதரா நம்முடைய கிருபிரங்கட்டும் 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 கிருபிரங்கட்டையா பைஷலா சோதரா ஆவியானவரே, சோதரம் நல்லாண்டவரே, சோதரா நம்முடைய கிருபை 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 பைஷலா சோதரம் 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 சோதரா நல்லாண்டவரே, சோதரம் நல்லாண்டவரே, சோதரம் நல்லாண்டவரே, சோதரா அல்ல தகப்பனே சோதரா பைஷலா மீனா மதுரா ரப ஷக நிகமா மீனா மதுரா ரப பௌரிகம ஷக நிகமா மீனா மதுரா ரபா உரா ரபா துனா நாம ஷக நிகமா தீரா ரபா நல்லாண்டவ 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 பைஷாலா தீனா நாம தூரா ரபா பௌரிகமா உரா ரப ஷக நிகமா தீரா ரபா நல்லாண்டவரே, சோதரம் நல்லாண்டவரே, சோதரம் நல்லாண்டவரே, சோதரா அல்ல தகப்பனே, சோதரம் 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 சோதரா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே
பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கவே கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கவே கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தீர், வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தீர், வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, பிரைஸ் தி லார்ட், நடத்தி செல்லும் ஐயா. நல்லாண்டவரே, சோதரம் 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 சோதரா பைஷாலா மீனா நாமா தூரா ரப ஷக நீகாமா மீனா நாமா தூரா ரபா தீனா காமா. நல்லாண்டவரே சோதரம், நல்ல தகப்பனே சோதரா. ஆவியானவரே சோதரம் 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 சோதரம். எல்லோரும் கர்த்தரை சோதரிப்போம். हम सब प्रभु की स्तुति करेंगे. சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பவுல் पवित्र पौल சபைகள் தோறும் சென்று விசுவாசிகளை பார்த்தபோது, वह जब कलीसिया भर जाकर எபேசியர் விசுவாசிகளை பார்த்தபோது, एबेसियों की विश्वासी को जब पूछा, பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றது உண்டா என்று கேட்டபோது, पवित्र आत्मा को तुम लोग पाए क्या? அப்படி நாங்கள் கேள்விப்படவில்லை சொன்னார். हमने उसकी कोई चर्चा नहीं सुनी. பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்வதற்கு तो पवित्र आत्मा पाने के लिए சோதரம் கீழ்ப்படிதல் தேவை. आज्ञा पालन चाहिए. பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்வதற்கு पवित्र आत्मा को पाने के लिए டெடிகேட் பண்ணப்பட்ட வாழ்க்கை தேவை. वह अपने आप को प्रतिष्ठा இந்த करना வாழ்க்கை है. இருக்கிறதா, इस प्रकार की जिंदगी है क्या? ஆராய்ந்து பார்த்து इसे जांच कर இதை நாம் சரிப்படுத்திக் கொண்டு इसे जब हम ठीक करेंगे, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள पवित्र आत्मा पाने के लिए தனக்கு பண்ணி கத்த ஆஸ்வதிக்கும்படி கத்த சோதரிப்போம். हर एक को परमेश्वर आशीर्वाद कर चलाने के लिए प्रभु की स्तुति करेंगे. சோதரம் சோதரம் சோதரம். பரிசுத்த பிதாவே, पवित्र पिता, நம்முடைய கிருபையிலே பரிசுத்த நாமத்துக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். आपकी अनुग्रह भरे हुए दया के लिए आपकी இந்த स्तुति. நாளிலே इन दिनों पर ஜெபத்தை மட்டுமாய் பொறுப்படுத்து इस प्रार्थना को जिम्मेदारी நடத்தி लेकर கிருபைக்காக ஸ்தோத்திரம். आप चलाकर दिए इसलिए தொடர்ந்து स्तुति நம்முடைய हो. கிருபையில கரம் लगातार आपकी कृपा के हाथ साथ रहकर கத்த நடத்தி परमेश्वर चलाकर ஆசந்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். आप आशीर्वाद करने की आपकी कृपा के लिए स्तुति, आपके वचन के लिए स्तुति हो. ஆண்டவரே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு पवित्र आत्मा पाने के நாங்கள் लिए என்ன செய்ய வேண்டும் हम लोग क्या करना என்று चाहिए சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். आपने हमें सिखाया. கீழ்ப்படிகிற வாழ்க்கை, आज्ञा पालन की जिंदगी, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை, प्रतिष्ठा किया हुआ जिंदगी. அநேக பரிசுத்தவான்கள் कहीं पवित्र लोग கீழ்ப்படியாமையினாலே, आज्ञा न मानने பிரதிஷ்டை से இல்லாம இழந்து போனதுனால संसार पर कई அபிஷேகத்தை இழந்து போனார். अभिषेक खो गए. ஆனால் पर
அப்படிப்பட்ட வாழ்க்கை வராதபடி वैसी जिंदगी ना आए। காலையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு अभिषेक को पाने के लिए, ஆசீர்வாதமாய் காணப்பட, आशीर्वाद होने के लिए, மகிமையாய் காணப்பட, महिमा होने के लिए, கிருபைகளை பெற்றுக்கொண்டு अनुग्रह को पाने के लिए, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட, आशीर्वाद पाए हुए बनने के लिए அனுக்கிரகம் பண்ணு. परमेश्वर हर एक को अनुग्रह कर, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்வதற்கும் पवित्र आत्मा पाने के लिए, கேந்திரமான பரிசுத்தை பெற்று மறுபடியும் திரும்ப फिर பெற்றுக்கொள்வதற்கும் से पवित्र आत्मा पाने के ஒவ்வொரு लिए, குழு எல்லா குறைகள் மாறும். हर एक के अंदर की घटी बदले, குறைகளை கத்த மாற்றி कमियों को बदलो, நிறைவாக்கி भरपूर करो, ஆசீர்வதிக்கப்பட आशीर्वाद पाने के கர்த்தர் लिए உதவி செய்யும். परमेश्वर मदद करो, பாதுகாத்துக் கொள்ளும். रक्षा करो। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே, प्रार्थना करते हैं अच्छा पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை स्तोत्र, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை स्तोत्र, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.